இதனாலே உங்களுடைய வார்த்தை மிக விரைவாக கடந்து செல்வோம். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவியின் பெயர் என்ன? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಾಂಸಗೆ ಭಾರ್ಯಾವಗೆ ನಮ ಕುಮಾಗ್ದು யாரு? ரெபேக்கா. யோசிக்கலாம். 13 மாசமா இருந்து 13 வாரமா இருந்துட்டு சதி 13ක් ඉඳලා திடீரென துருபதேசத்தை கொண்டு வருகிறாரோ. එකපාරටම ඇවිල්ලා යම් දෙයක් කියනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவியின் பெயர் என்ன? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ භාර්යාවගේ නම. ஒரு ஆள் சொன்னா ரெபேக்கா என்று. කෙනෙක් කිව්වා රෙබේකා කියලා. வேற? ஆ? சுத்தவந்தியான். சுத்தவந்தியான். அப்படி பேர் இருக்கா? சுத்தவந்தியான் பேர் எனக்கு தெரியும். ஆ? சபா. ஆ? நான் சபை. මම කියනවා ඒ කියන්නේ සභාව. அப்படி இருக்கா? அதுவும் எனக்கு தெரியும். එහෙම තිබෙනවද මම දන්නේ නැහැ. இன்னைக்கு अनेक புத்தகங்கள் இருக்கின்றது. ඔය පොත් තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவை குறித்து தப்பா எழுதின புத்தகங்கள் காணப்படுகிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන වැරදිට ලියව පොත්. இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி மகதலேனா மரியாள் என்று. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ භාර්යාවගේ නම මග්දලායේ මරියා என்று அவரை குறித்து அதே புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது. ඔහු ගැනත් ඇය ගැනත් ඒ පොත්වල ලියා තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் 12 லிருந்து 30 வரை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවිත ඉතිහාසයේ අවුරුදු 12 සිට 30 දක්වා அவர் இந்தியாவுக்கு வந்து அவர் அங்கே தியானங்களை செய்து தான் அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமைகளை பெற்றார் என்று புத்தகங்கள் கூட உண்டு. இப்படி பல புத்தகங்கள் காணப்படலாம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் கிறிஸ்துவின் மனைவியை குறித்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:7 කියවමු. එළිදරව් 19 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය. அதை தொடர்ந்து பார்ப்போம். விரைவாக வாசிக்க வேண்டும். ඉක්මනින් කියවන්න. හalleluya. අපි අතිශයින් ප්‍රීති සන්තෝෂ වෙමු. උන්වහන්සේගේ ගෞරවය දෙමු. මක්නිසාද පැමිණවන්ගේ සර්ව මංගල්‍ය පැමිණියේය. උන්වහන්සේගේ භාර්යාවද සූදානම්ව සිටින්නීය යනුයි. ரைட். தமிழில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆமென். அவருடைய மனைவி නාසගේ භාර්යාව தன்னை ஆயத்தம் பண்ணினாள். තමාව සූදානම් කරා. வேதத்திலே வாசிக்கிறோம். දෙව් වචනේ කියවනවා. நாங்கள் மனைவியை குறித்து பார்க்கிறோம். අපි භාර්යාව පිළිබඳ බලනවා. கன்னியை குறித்து பார்க்கிறோம். කන්‍යාව පිළිබඳ බලනවා. நாங்கள் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் කාරණාව අපි ඉගෙන ගන්න හේතුව தேவனுடைய திருச்சபையானது கன்னிகைக்கு ஒப்பிடப்படுகிறது. නාසගේ සභාව කන්‍යාවකට සමාන කර கற்புள்ள තිබෙනවා. கன்னிகைக்கு ஒப்பிடப்படுகிறது. කන්‍යා භාවයක් ඇත්තව කන්‍යාවකට வரப்போகிற සමාන மணவாளனை சந்திக்க கிறிஸ்துவை சந்திக்க கற்புள்ள கன்னியை ஆயத்தம் அடைந்து පැමිණෙනව මනමාලයා ක්‍රිස්තුස් වහන්සේ සම්මුඛ වීමට කන්‍යාව සූදානම් වෙමි. அதன் பின்பு திருமணத்திலே மனைவியாக ඉන්පසු විවාහ සරණ මංගල්‍යයේ இப்படியாக භාර්යාවක් ලෙස சபையானது මෙලෙස සභාව காணப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். සභාව තිබිය යුතුයි කියලා අපි කියවන இந்த ලබනවා. இடத்திலே வேதத்திலே வாசிக்கிறோம். නමුත් මේ ස්ථානයේ දෙව් වචනේ පවසනවා. அவருடைய மனைவி නාසගේ භාර්යාව தன்னை ஆயத்தம் பண்ணினார். තමාව සූදානම් කළා. அது அப்படியா இருக்க முடியும்? ඒක කොයි ආකාරව තිබෙන්න පුළුවන්ද? என்னுடைய மகள் ஒரு வெட்டிங்க்கு பிரைட்ஸ் மேடா போனார்கள். මගේ දුව යම් විවාහයකදී දෙවනි මනමාලි ලෙසට ගමන් කළා. அப்ப அந்த ரூம்ல ඒ කාමරේ ஒரு 5-15 நிமிஷத்துக்கு முன்பு විනාඩි 5කට 10කට அந்த மணமகள் ඒ මනමාලි ஐயோ நான் மிஸ்ஸஸ் சோலமனா போக போறேனே. අනේ මම මිසිස් සොලමන් වෙන්න යනවා. ஓ நான் மிஸ்ஸஸ் சோலமனா போக போறேனே. මිසිස් සොලමන් වෙලා යන්න இன்னும் යනවා. 15 நிமிஷத்துல நான் மிஸ்ஸஸ் சோலமனா ஆக போறேனே. විනාඩි 15ක මම මිසිස් වෙන්න යනවානේ. அந்த 15 நிமிஷம் ඒ විනාඩි 15 அந்த மனைவியாகிற භාර්යාව වෙන්න அந்த தகுதி ඒ ලැබීම அதை குறித்து மனைவியுடைய ஸ்தானத்தை குறித்து பார்க்கிறோம். එනනම් මේ භාර්යාවගේ ස්ථානය පිළිබඳ වේ ස්ථානය බලනවා. கன்னிகையா இருந்து කන්‍යාවක් ලෙස සිට திருமணத்துக்கு பின்புதான் විවාහයට පස්සුව ஒருவருக்கு மனைவியின் அந்தஸ்து கிடைப்பது. කෙනෙකුට භාර්යාව කියනව නාමය ලැබෙනවා. அப்ப என்ன நடக்குது? மிஸ்ஸஸ் என்று பெயர் வரும். එන මිසිස් කියලා මහත්මිය කියලා அது வரைக்கும் மிஸ் என்று தான் இருக்கும். එතක මෙනෙවිය කියලා තිබෙනවා. சிலருக்கு அப்படி மிஸ்ஸாவே போயிடும். සමහරට මේ මිස් එක මිස් වෙලාම යන්න පුළුවන්. அவங்க திருமணம் முடிக்க மாட்டாங்க, மிஸ்ஸா போயிடுவார்கள். ඒ විවාහ නොවී සිටින නිසා මිසිස් භාවය නැතිලා උන් මිස් சிலர் மிஸ்ஸாய். සමහර අය මිසිස් அது வரைக்கும் அந்த சம்பவம் தான் එතකන් ඒ සිද්ධවීම තමයි மனைவி என்ற அந்தஸ்து கொண்டு வருகிறது. භාර්යාව කියනව ස්ථානෙට இங்கே ගෙනියන්න ලබන්නේ. கூறப்படுகிற மனைவி මේ ස්ථානේ කියනව භාර්යාව கர்த்தருடைய வருகைக்கு ස්වාමීන් වහන්සේගේ அந்த ඊමට திருமணத்துக்கு ඒ විවාහයට நான் கூறிய உதாரணத்துக்கு போல මම කිව්වා උදාහරණයක් இன்னும் ලෙස 5-10 நிமிடங்களில் තවත් විනාඩි 5ක් 10ක්
அவர் மனைவியாக போகிற காரியத்தை காண்பிக்கிறது. භාර්යාව වෙන්න යන කාරණාවන් පෙන්눔 කරනවා. அதை மனைவி குறித்தால பேசுவது. ඒ භාර්යාව පිළිබඳ නොමේ අද කතා කරන්නේ. இன்னொரு சபையில் நாங்கள் வாசிப்போம், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மனைவிக்கு ஆங்கிலத்திற்கு ஒரு பெயர் என்ன? අපි දැනගත යුතුයි ඉංග්‍රීසි භාෂාවෙන් භාර්යාවට කියනව නම කුමක්ද? ஆரியாව. என்ன பெயர்? வைஃப். வைஃப் சார்? வைஃப். வைஃப். භාර්යාවට කියනව ඉංග්‍රීසි. மனைவிக்கு நாங்கள் கூறுகிற பேர் வைஃப். භාර්යාවට வைஃப் කියලා ඉංග්‍රීසියෙන් කියනවා. சிலர் சொல்லுவாங்க வைப்பர்னு சொல்லுவாங்க. සමහර வைப்பරේ කියලා කියනවා. அப்படி சொல்ல, அப்படியே பைபிள்ல சொல்லி இல்ல. එහෙම කියලා නැහැ. நாங்க பார்க்கிறோம் என்ன வைஃப் என்று சொல்வார்கள். வைஃப் කියලා කියනවා. வைஃப் எப்படி ஸ்பெல் பண்றது? வைஃப் එකට කොහමද ස්පෙලිංග්ස් කරන්නේ? W I. இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துதா? W I W I F F E. இந்த 4 வார்த்தை உங்களுக்கான பிரசங்கம். මේ වචන මේ අකුරු අතර තමයි ඔබට දෙන්නව දේශනාව. அப்ப கர்த்தருடைய மனைவி என்பது එසේ නම් ස්වාමීන් වහන්සේගේ භාර්යාව அது கர்த்தருக்கு ஆயத்தமாக்கப்பட்டுகிற சபையை காண்பிக்கிறது. ස්වාමීන් වහන්සේ දෙස සූදානම්ව සිටිනව සභාවක් World Redeemed Church கர்த்தருக்கு ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு மனைவி. ලෝක මිදීමේ දේව සභාව ස්වාමීන් වහන්සේ දෙස සූදානම් කරන්නව එක් මනමාලිය. இந்த சபையானது මේ සභාව இந்த 4 காரியங்களை செய்யவில்லை என்றால், ஒரு கூறப்பட்ட 4 காரியம் செய்யவில்லை என்றால், කියන්න යනවා කාරණා 4 කළ යුතු නම් ஆண்டவருடைய மனைவியாக இருக்க தகுதி இல்லாதவர்கள், එසේ නොකරනවා නම් ස්වාමීන් වහන්සේගේ භාර්යාව වීමට සුදුසුකමක් ஆண்டவருடைய නැහැ. பிரைம் எய்ம் என்ன தெரியுமா? சபையின் ඒ උන්වහන්සේගේ කාරණ මේ இந்த 4 காரியங்களை சபை செய்ய මේ வேண்டும். කාරණා අත සභාව කළ යුතුයි. அதாவது இந்த கட்டடம் அல்ல செய்வது, நாங்க செய்ய வேண்டும். මේ ගොඩනැගිල්ල නෙමෙයි කළ යුත්තේ අපේ විසින් කළ சரி, යුතුයි. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தாரேன். ඔබට ටික මොහොතක් දෙන්න. சரி, சொல்லுங்கள் W எதை குறிக்கலாம்? කියන්න බලමු W ආකාරය මොකද්ද පෙන්වුම් කරන්නේ? W W worship. worship. I instructions. instruction සැලැස්මක්. இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ் சிங்கள சொல்லுவேனா? ரைட். F F fellowship. සහභාගීකම fellowship. E evangelism. evangelism இந்த සුභාරංචිය. 4 ஒரு சபை செய்யவில்லை මේ என்றால் කාරණා අතව සභාවක් කළ යුතු නම් அது கர்த்தருடைய மனைவியா இருக்க தகுதி இல்லாத சபை. එසේ නොකරනවා නම් ඔව් ස්වාමීන් වහන්සේගේ භාර්යාව වීමට නුසුදුසු සභාවක්. அப்ப வைஃப் என்றால் அர்த்தம் என்ன? wife කෙනෙක්ගේ තේරුම කිමෙක්ද? முதலாவது W ஆனது சபையானது ஆண்டவரை worship பண்ண வேண்டும். පළවෙනි W ආකාර පෙන්වුම් කරන්නේ worship එක සභාව இந்த அதை නමස්කාර குறித்து කළ இந்த යුතුයි. ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து மட்டும்தான் worship குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். අද නමස්කාරය පිළිබඳව තමයි ඔබ සමග කතා කරන්න. இரண்டாவது சபையானது දෙවෙනි එක සභාව என்ன செய்ய வேண்டும்? මොකද්ද කළ அது යුත්තේ? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க வேண்டும். ඒ සැලැස්මක් දිය යුතුයි. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிபூர்ணத்துக்கு நடத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சபை கொடுக்க வேண்டும். සභාව සියලු දෙනා පරිපූර්ණත්වයට පැමිණීමට අවශ්‍ය ඉන්ස්ට්‍රක්ෂන් එකක් ලබා දිය යුතුයි. மூன்றாவது சபைக்குள் காணப்பட வேண்டும். තුන්වෙනුව සභාව තුළ තිබිය යුතුයි. அது ஆவிக்குரிய ஃபெலோஷிப் பண்ண சபைகள் இருக்கணும். සහභාගීකමක් විය යුතුයි. ஒவ்வொரு கிழமை ஒவ்வொன்றை குறித்து பேசுவேன். එක එක සතිවල එක එක කාරණාවන් කතා කරනවා. நான்காவது හතරවෙනුව இந்த 3 ஒழுங்காக சபைக்குள் நடந்தா මේ ඉහත කිව්වා කාරණා තුනම හරි ලෙස සභාව තුළ සිදු වුණා. சபை எவாஞ்சலிசத்துக்கு கடந்து செல்லும். සභාව සුභාරංචිය සඳහා ගමන් කරයි. எவாஞ்சலிசம் என்பது சபையினுடைய பஸ். ඉවැන්ජලිස්ටම් කියන්නේ සභාවේ බස් රථයක්. எப்படி ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறது, සෙනගව රැගෙන යන්නේ, ஜனங்களை சேர்த்து கொண்டு வருவது, සෙනග එකතු කරගන්නේ, அல்லது இந்த நான்கையும் செய்கிறது தான் නැතිනම් මේ කාරණා හතරම කරන දේ තමයි ஆண்டவருக்கு நல்ல ஒரு வைஃபா இருக்க முடியும். දෙවියන් වහන්සේට යහපත් භාර්යාවක් ලෙස සිටින්න පුළුවන්. ஹalleluya. හalleluya. நீங்க உங்க கணவனுக்கு நல்ல வைஃபா இருக்கிறீங்க. ඔබ ඔබගේ ස්වාමි පුරුෂයාට හොඳ භාර්යාවක් ලෙස සිටින්න පුළුවන්. එහෙම නේද සිස්ටර්? நல்ல மூது சந்தோஷம், நல்ல வடிவம் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ප්‍රීතියෙන් කියන්න ඕන කියලා. அதே போல එසේම கர்த்தருடைய திருச்சபை ස්වාමීන් වහන්සේගේ நாங்கள் සභාව ஒவ்வொருவரும் අපි සියලු දෙනාම இந்த வெளிப்படுத்தக்கூடியது போல මේ එළිදරව් ක්‍රියා තිබෙන ආකාරයට அவருடைய மனைவி උන්වහන්සේගේ භාර්යාව வேற யாருக்கும் சொந்தமில்லை, වෙන කිසි කෙනෙකුට අයිති ஒரே ஒருவருக்கு சொந்தமாக එකම එක්කෙනෙකුට අයිති. அவருடைய ஒரே மனைவி උන්වහන්සේගේ එකම භාර්යාව தன்னை ஆயத்தம் பண்ணினார். තමාව සූදානම් இந்த කළා. சபை இப்படியா எங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். මේ සභාව එලෙස අපව සූදානම් කළ යුතුයි. முதலாவது காரியம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். පළමුවට ඔබ සමග බෙදා ගන්න කැමති. எத்தனை தான் பிரதர் சொல்றார் முதலாவது பகிர்ந்து கொள்ள போறேன், முதலா பகிர்ந்து கொள்ள போறேன். කී වතාවක් කියනවාද පළවෙනි පාර බෙදා ගන්නවා පළවෙනි என்னுடைய பாயிண்ட் இந்த நாள் பேசுகிற අද பாயிண்ட், දවසේ මගේ පළවෙනි කරුණ நாம் ஆண்டவரை worship பண்ற ஜனங்களா මම இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට worship என்றால் அர்த்தம் என்ன? worship කියන එකේ තේරුම කුමක්ද? ஆங்கில வேதாகமத்தில் worship என்று வசனம் சொல் ඉංග්‍රීසි බයිබලයේ පවසනවා worship කියන වචනය 190 தடவை வருகிறது. 190 වතාවක් සඳහන්ව තිබෙනවා.
அது முதலாவது எங்கே வருகிறது? ඒක පළමු කොට කොයිද තිබෙන්නේ? ஆங்கிலத்தில் முதலாவது வருகிற இடம் தான் පළමු කොට පැමිණෙනා වූ ඉංග්‍රීසි බයිබලයේ ஆதியாகமம் 22:5. උත්පත්ති 22:5 ஆபிரகாம் சொல்லுகிறார், ආබ්‍රහම් කියනවා நாங்கள் போய் கடந்து අපි ගිහින් ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம். නමස්කාර කරමින් පැමිණෙනවා. தமிழிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை தொழுது கொள்ளுதல். දෙමළ භාෂාවෙන් තියලා තිබෙනවා උන්වහන්සේ නමස්කාර කරනවා. ஆங்கிலத்திலே கொடுக்கப்படுகிற வார்த்தை ඉංග්‍රීසියෙන් කියා තිබෙනවා වචනේ worship. worship. ஆமென். ආමේන්. இன்றைக்கு இந்த worshipோட பல காரணங்கள் பின்னி பிணைந்திருக்கிறது. අද දවසේ මේ worship කියන වචනේ තුල බොහෝ කාරණාවන් අඩංගු වී තිබෙනවා. என்ன கேள்விப்பட்டேன், போய ஆண்டு நல்ல ஒரு worship சபையில் ஒரு மனிதன் நடந்தது. මට ආරංචි වුණා පොය දවසේ සිකුරාදා දවසේ හොඳ worship එකක් තිබුණයි කියලා. அது பிறகு நல்ல ஒரு வேர்டும் செவி கொடுத்தமென்று. ඒ වගේම හොඳ වචනයකට සවන් දුන්නයි කියලා. புதிய ஆட்கள் வேர்ட் கொடுக்க வரக்க நான் கொஞ்சம் ஓரமா இருக்கலாம். අලුත් අය වචනේ ලබා දෙනකම් ඉන්න පුළුවන්. අපිට ඉන්න පුළුවන්. எங்களுக்கு உட்கார்ந்து என்ன செய்யலாம்? අපිට වාඩි වෙලා ඉන්න පුළුවන්. මොනවද என்ன කරන්න செய்யலாம்? පුළුවන්? குறை காணலாம். අඩුපාඩු හොයන්න පුළුවන්. ஹalleluya. හalleluya. அது காண்றதுக்கல்ல கர்த்தர் வச்சிருக்கிறார். ඒක කරන්න නෙමෙයි දෙවෙනා සපෝ තබා තිබෙන්නේ. So worship என்ற வார்த்தை මේ worship කියන වචනය தமிழிலே வருகிறது எங்கே என்றால் දෙවෙන භාෂාවෙන් පැමිණෙන්නේ කොහෙද කියලා. ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். උත්පත්ති කියවන්න அது ලබනවා. தமிழிலே வருகிற இடம் දෙමළ භාෂාවෙන් පැමිණෙන විස්තරය 4 அதிகாரம் 26 வசனம். 4 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදය. சிங்களத்தில் எங்க வருது எனக்கு தெரியாது. සිංහල භාෂාවේ කොයිද කියලා මම දන්නේ 4:26 கூறப்படுகிறது, 4:26 කියා තිබෙනවා. அவர்கள் ஆண்டவரை முதல் தடவை தொழுது கொண்டார்கள் ඔවුන් என்று. පළමු වතාවට දෙවියන් වහන්සේට නමස්කාර ஆனா කළා. அந்த இடத்திலே பிரயோகிக்கிற வார்த்தை தொழுது கொள்வது அல்ல. නමුත් ඒ ස්ථානයේ කියනවා වචනේ නමස්කාර කරනවා කියන அவங்க එකම නොවේ. first time முதல் தடவையாக ඔවුන් ප්‍රථම වතාවට அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ නාමය පවසන්න පටන් ගන්නවා. ஆபிரகாம் தான் முதலாவது தேவ மனுஷன். ඒ ආබ්‍රහම් තමයි පළමු කොට දෙවියන් அவன் වහන්සේ ஆராதனை முதலாவது உலகத்துக்கு கொண்டு வந்த மனுஷனாக இருக்கிறான். පළමු කොට ලෝකෙට ගෙනව මිනිසෙක්ව සිටිනවා. தேவனுடைய சபை ஆராதிக்கிற சபையா இருக்க දෙවියන් வேண்டும். වහන්සේගේ සභාව නමස්කාර කරනව සභාවක් විය යුතුයි. சபை வத்தன பேர் மத்தன பேரும் සභාවේ සිටින සියලුම දෙනා நாம் ஒரு மோல்டுக்குள் கடந்து வர අපි வேண்டும். සියලු දෙනාම ඒකත්වයක් තුළට පැමිණිය යුතුයි. அதாவது ஒரு 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 உலைக்குள் கடந்து வர வேண்டும். සෑම දෙනාම ඒකත්වයක් තුළකට එකකට පැමිණිය எல்லாரும் යුතුයි. ஒன்றாய் கர்த்தரை பாடி ஆராதிக்க සියලු வேண்டும். දෙනාම එකතු වෙලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ නමස්කාර කළ යුතුයි. இன்றைக்கு ஆராதனோடு கூட பல கிட்டிய வசனங்கள் சொற்கள் உண்டு. අද ඒ නමස්කාරය සම්බන්ධව බොහෝ වචන තිබෙනවා. ஜெபம் என்று இருக்குது, යාත්නාව කියා තිබෙනවා. துதி, නමස්කාරය, ஆராதனை, නමස්කාර, நமஸ்காரம், ප්‍රශංසා தொழுது கொள்ளுதல், උන්වහන්සේට நன்றி නමස්කාර செலுத்துதல், උන්වහන්සේට இப்படி ස්තුති කිරීම. பல காரியங்கள் இருந்தாலும் බොහෝ කාරණාවන් තිබුණා. ஆராதனை என்பது நாம் சொல்வதை பாருங்க வித்தியாசமானது. ඒ මම කියන මේ සෑම කාරණේ තුළම මේ නමස්කාරය කියන දෙක අයිති. உதாரணமா எடுத்துக்கொண்டால், උදාහරණයක් ලෙස කිව්වොත් ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தாருங்கள். ස්වාමිනිය මට සුවය දෙන්න. இது என்னது? මේ මොකද්ද? ஆ? ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும். ස්වාමිනිය මට සුවය දෙන්න. என்னது இது? මොකද්ද? இது ஆராதனையா? මේක නමස්කාරයක්. இது நன்றி சொல்லுதலா? ස්තුති කිරීමක්ද? இது துதியா? මේක ප්‍රශංසා என்னது කිරීමක්ද? මොකද්ද? ஆ? விண்ணப்பம். கண்ணலா விண்ணப்பம். කන්නලව් Right. කිරීමක්. இப்ப ஆண்டவரே தந்த சுகத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். දැන් ස්වාමිනිය වහන්සේ දුන්නා සුවේ නිසා ස්තුති කරනවා. இது මේක நன்றி எறிதல் அல்லது ஆண்டவருக்கு துதி செய்தல். මේක නමස්කාර කිරීමක් නැත්නම් උන්වහන්සේට ස්තුති කිරීමක්. இப்ப දැන් என் பரிகாரியாய் கர்த்தாவே, මාගේ මට පූජා වුණා වූ ස්වාමිනී இது என்னது? இதுதான் ஆராதனை. මේක තමයි නමස්කාරය. இதுதான் ஆராதனை. worship. මේක තමයි නමස්කාරය. அப்ப முதலாவது சபை worship பண்ண வேண்டும். පළමු සභාව දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ worship என்றால் அர்த்தம் worship කියන එකේ තේරුම ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? ඉංග්‍රීසි භාෂාවෙන් කෙලෙසද worth කියන්නේ worth worth என்று தான் அதனுடைய ඒ තරම් වටිනවා කියන්නේ. அதுதான் பாத்திர. ඒ තමයි සුදුසුයි இந்த ஆராதனைக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை பாத்திரமா. නමස්කාරයට සුදුසු මේ පොළවේ කිසි කෙනෙක් நாம் නැහැ. கர்த்தரை சபைக்குள் வருவதற்கு காரணம், අපි ස්වාමීන් වහන්සේගේ සභාවට පැමිණීමට හේතුව சபைக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். எப்படி? සභාවට අපි සියලු දෙනාම පැමිණිය යුත්තේ ஆண்டவரை worth உள்ளவரை ஆராதிக்க கடந்து வர දෙවියන් வேண்டும். වහන්සේ වටිනා වූ දෙවියන් වහන්සේට සුදුසු වූ දෙවියන් වහන්සේ නමස්කාර කිරීමටයි. தமிழ்ல ஒரு பாட்டு பாடுவோம். ත්‍රිවිධ භාෂාවෙන් ගීතිකාවක් ගායනා කරනවා. அலங்கார வாசலிலே ඒ අලංකාර වූ ශුද්ධ ස්ථානයේ තුල சொல்லுங்க. කියන්නේ ஆ? பாடினாதான் தெரியுமா? ஆ? ஆ, அலங்கார வாசலிலே අලංකාර මතේ දොරටු තුලින් அது இல்ல அந்த பாட்டு இல்ல. ඒ ගීතිකාව නෙමෙයි.
அட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. හොඳ සභාවක් දෙවියන් ஒரு அலங்கார சொல்ல சொன்னா சரி எத்தனை பாட்டு எடுத்து விடுறாங்க. අලංකාරය පිළිබඳ කියනකොට ගීතිකා කීයක් பட்ட பாட்டு எடுத்து கொடுக்கிறார்கள். පටකාල ගීතිකාවන් ආරම්භ அவலத்துக்கு நீங்கள் ஆவிக்குள்ளாக இருக்கிறீர்கள். ඒ තරම් ආත්මිකව සිටිනවා. ஹalleluya. හalleluya. அந்த பாட்டில் என்னது? அலங்கார வாசலிலே අලංකාරම දොරටු තුලින් பிரவேசித்து வந்து நிக்கிறோம். ප්‍රවේශ වෙලා පැමිණ සිටිනවා. எதற்காக? කුමක් උදෙසාද? கொஞ்சம் பாடுவோம் அந்த பாட்டை. ටිකක් ගායනා කරමු මේ ගීතිකාව. கோ ட்ரமர் காணல. ඩ්‍රමර් පෙන්නේ නැහැ. கோ ட்ரமர். ட்ரமர் ஆண்டு எடுத்துக்கொள்ட்டார். දෙවියන් වහන්සේ ඕවර් ගත්තා. மனைவியை குறித்து பேசுகிற வேளையிலே භාර්යාව පිළිබඳව කතා அவர் ஆயத்தமடைந்து போய்விட்டார் கர்த்தர் சமூகத்துக்கு. උන්වහන්සේ කපෙමු කත්තට ගියා. ரைட். போலீஸுக்கு இல்லை, போலீஸுக்கு போயிட்டாரா? ரைட். கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷமா பாடுவோம். අත්පොළ සන්නාදයේ දෙමින් සියලු දෙනාම இந்த ප්‍රීතියෙන් பாடலை தொடர்ந்து 2-3 கேள்வி இருக்குது. இந்த பாடலோட சம்பந்தப்பட்ட கேள்விகள். මේ ගීතිකාවෙන් සම්බන්ධ යම් යම් ප්‍රශ්න අසනවා. அதுக்கு விட சொல்ல ஆயத்தமா இருங்க. ඒකට පිළිතුරු දෙන්න සූදානම් වෙලා සිටිනවා. ஹalleluya. හalleluya. ස්තුතියි යේසුස්. கை கொண்டு வந்திருக்கீங்க தானே? අත් කෙනලා තිබෙනව නේද? நிக்கிறோம் வந்து நிக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே ஆமாண்டவரே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. போதும். අති பாட்டு போடும்போது நாங்க பாடி முடிச்சாச்சு. ගීතිකාව දමන්න කලින් අපි ගායනා කළා අවසන්. ஹalleluya. හalleluya. ஆராதிக்க வந்தோம். නමස්කාර කරන්න எதற்காக පැමිණියා. நாங்க சபைக்கு வருகிறோம்? උදෙසාද අපි සභාවට පැමිණෙන්නේ. எதற்காக அலங்கார வாசலூடாக பிரவேசிக்கிறோம்? උදෙසාද අලංකාරම දොරටු තුලින් ප්‍රවේශ වුණේ. ஆராதிக்க வந்தோம், නමස්කාර කරන්න පැමිණියා. சண்டை பிடிக்க வந்தோம். රණ්ඩු කරන්න පැමිණියා. அதுக்கு சபைக்கு வரோம். ඒකටද සභාවට පැමිණෙන්නේ. ஆராதிக்க வந்தோம். නමස්කාර කරන්න පැමිණියා. இரண்டாவது දෙවනුව அன்பு கூற வந்தோம். ප්‍රේම කරන්න පැමිණියා. யார் அன்பு கூற කාටද வருகிறோம்? ප්‍රේම කළ යුත්තේ? மனைவி அன்பு கூறவா? භාර්යාවට ප්‍රේම කරන්න. மணவாளனை அன்பு கூற ඒ வருகிறோம். මනමාලයාට ප්‍රේම කරන්න. ஆராதிக்க வந்தோம், නමස්කාර කරන්න அன்பு கூற வந்தோம். ප්‍රේම කරන්න පැමිණියා. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. උන්වහන්සේට නාමයක් තිබේ. அவர் தான் யெகோவா. උන්වහන්සේ තමයි යෙහෝවා. அவரை ஆராதிக்க worship பண்ணுவதற்காக උන්වහන්සේට නමස්කාර කරලා ප්‍රශංසා தேவனுடைய කරන්න சபைக்கு පිණිස. நாங்கள் ஒவ்வொருவர் கடந்து வர வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සභාවට අපි එක්ක நம்முடைய පැමිණිය යුතුයි. prime purpose எதுவா இருக்க අපේ வேண்டும்? ප්‍රධාන අරමුණ කුමක් විය சபைக்கு යුතුද? வருவதற்கு நம்முடைய பிரதான நோக்கம் எதுவா සභාවට இருக்கணும்? පැමිණෙන්න අපේ ප්‍රධාන අරමුණ කුමක්ද? நாம் ஆண்டவரை ஆராதிப்பது. අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කිරීමයි. ஐயோ 5-6 காரணம் சொல்ல இருக்குது. තව කරුණු 5-6ක් පමණ තිබෙනවා කියන්නේ. 10:45 ஆகும் போல இருக்கு. 10 මාර 10:45 වෙයි වගේ. அதான் பிரசங்கி போட வேணாம்னு ඒ சொல்றது. නිසා තමයි මම දේශනාවට දමන්න එපා කියන්නේ. ஹalleluya. හalleluya. அப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்னது? අපි බලන්නේ කුමක්ද? நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் ஆராதிக்கவன் எப்படி? දෙවියන් වහන්සේ අපි නමස්කාර කළ යුත්තේ කෙලෙසද? வேதத்துல வாசிக்கிட்டு நாங்க சபைக்கு வருகிறோம், நாங்க எப்படி சொல்லிட்டு வருவோம்? අපි සභාවට පැමිණෙනකොට අපි කුමක්ද நாங்க කියලා පැමිණෙන්නේ? சர்வீஸ்க்கு போயிட்டு வருகிறோம். සර්විස් එකට යනවා. அப்படிதான் சொல்லிட்டு வருவீங்க. එහෙම නේද කියන්නේ? சர்வீஸ் என்றால் என்ன? සර්විස් කියන එකේ තේරුම அந்த කුමක්ද? சர்வீஸ் என்றால் சேவை செஞ்சுட்டு ඒ வரோம். කියන්නේ සේවය කරලා පැමිණෙනවා. சபைக்கு எப்படி சொல்லிட்டு வரோம்? සභාවට යනකොට කුමක්ද අපි இன்றைக்கு කියලා එන්නේ? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்வீஸ்க்கு போயிட்டு வரோம். අපි ඉරු දින මෙහෙට ගිහිල්ලා එනවා. சர்வீஸ் சர்வீஸ் සර්විස්. சர்வீஸ் என்ன அர்த்தம்? සර්විස් කියන එකේ තේරුම என்ன කුමක්ද? சொல்லுங்க? ரகபாய் சொல்லுங்க. රගබෝයි කියන්නේ. சர்வீஸ் என்ற அர்த்தம் என்ன? සර්විස් කියන එකේ තේරුම කිමෙක්ද? ஆண்டவருக்கு சேவை செய்துட்டு දෙවියන් வருகிறோம். වහන්සේට සේවය කරන පැමිණෙනවා. பிரியமானவர்களே, எங்களுக்கு செய்வதற்கான சேவை உண்டு. ප්‍රේමවන්තයනි අපිට කරන්න පුළුවන් සේවයක් ஒவ்வொரு තිබෙනවා. விசுவாசிக்கும் ஞாயிற்றுக்கிழமை செய்வது சேவை உண்டு. සෑම ඇදහිලිවන්තයෙකුට මිරිද දවස කරන්න පුළුවන් மேலாக සේවයක් செய்ய තිබෙනවා. வேண்டிய சேவை உண்டு. උන්වහන්සේට කෙලින්ම කරන්න පුළුවන් ஓ, மேலாக செய்ய வேண்டிய சேவை. කරන්න පුළුවන් සේවයක් තිබෙනවා. இந்த உள்ளுக்குள் செய்ய வேண்டிய சேவை உண்டு. ඇතුලේ කරන්න පුළුවන් සේවයක් வெளியே තිබෙනවා. செய்ய வேண்டிய சேவை පිටත உண்டு. කරන්න පුළුවන් සේවයක් තිබෙනවා. கீழே செய்ய வேண்டிய சேவை உண்டு. බිම
கீழே බිම කරන්න පුළුවන් සේවයක් තිබෙනවා. மேலே செய்யக்கூடிய ஒரே ஒரு சேவைதான் ඉහළ කරන්න පුළුවන් එකම සේවය තමයි ஆண்டவருக்கு ஆராதனை දෙවියන් சேவை. වහන්සේට නමස්කාර කිරීම. ஹalleluya. හalleluya. உள்ளே செய்ய வேண்டிய சேவைதான் ඇතුලේ කරන්න පුළුවන් සේවය තමයි ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒருவருக்கொருவர் தாங்கி செய்கிற சேவை. සෑම හැදීලිවන්තයන්ව එකිනෙකා දරා ගැනීම. வெளியே செய்கிற சேவைதான் පිටත කරන්න පුළුවන් සේවය புற තමයි ஜாதிகளுக்கு கர்த்தருடைய வேலை செய்வது. අන්‍ය ජාතින් කරේ කියලා දෙවියන් වහන්සේගේ සේවය கீழே செய்ய வேண்டிய බිම எங்களுடைய சேவை පොළවේ කරන්න පුළුවන් සේවය තමයි தாழ்மையுள்ள ஒரு ஊழியம். යටහත් இதனாலும் සේවයක්. මේ தேவனுடைய சபையிலே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய දෙවියන් சேவை. වහන්සේගේ සභාවේ සෑම දවසකම කළ යුතු සේවාවන්. சோ நாங்க அடுத்ததை வாசிப்போம். අපි ඊළඟ පදයේ බලමු. எபிரேயர் 12:28 එබ්‍රේල් 12:28. விரைவாக நீங்க போனால் நான் விரைவாக போவேன். ඔබ ඉක්මනින් කියවුවොත් මමත් ඉක්මනින් ගමන් நீங்க කරනවා. ஸ்லோவான எனக்கு செய்ய வழி இல்ல. ඔබ හිමින් කියවොත් මට කරන්න දෙයක් නැහැ. ஒரு பாஷையில் சரி வாசிங்க. එක භාෂාවකින් හරි කියවන්න. ம் ம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වෙන ලෙස සේවයක්. தேவனுடைய சபை දෙවියන් වහන්සේගේ සභාව தேவனை பிரியப்படுத்துற ஒரே விதம் தான் ප්‍රසන්න කරන්න දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න அது පුළුවන් එකම முதலாவது කාරණාව තමයි. பிரைம் காரணம் ඒ தான் ප්‍රධාන කාරණේ තමයි தேவனை பிரியப்படுத்துகிற ஓர் ஆராதனை. දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න පුළුවන් නමස්කාරයක්. நாங்கள் வாசிக்கிறோம் என்ன අපි කියවන ලබන්නේ කුමක්ද? ஆதியாகமம் 8:26 வசனத்திலே උත්පත්ති 8 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදේ கர்த்தர் அவனுடைய பலியை ස්වාමීන් වහන්සේ ඕක යාගය முகர்ந்தார். උන්වහන්සේ පිළිගත්තා. கர்த்தர் அதை அப்ரூவ் பண்ண எக்ஸெப்ட் பண்ணினார். ස්වාමීන් වහන්සේ ඒක පිළිගත්තා. நம்முடைய ஆராதனைகள் கர்த்தரால் எக்ஸெப்ட் பண்ணப்பட வேண்டும். අපගේ නමස්කාරයන් ස්වාමීන් වහන්සේ විසින් පිළිගත යුතු நம்முடைய වෙනවා. ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපගේ නමස්කාරයන් වහන්සේ පිළිගන්න අවශ්‍ය நாங்கள் வாசிக்கிறோம் වෙනවා. மத்தேயு 15:8 வசனங்களில் මතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි சிலர் පදයේ සමහරුන් வீணான ஆராதனை செய்கிறார்கள். නිෂ්ඵල නමස්කාරයන් කරනවා. தேவன் பிரியப்படாத, දෙවියන් වහන්සේ தேவன் கேட்காத, දෙවියන් වහන්සේ නොහසන தேவனுக்கு விருப்பமில்லாத දෙවියන් වහන්සේ අකමැති වෙන ஆராதனை சபையிலே நடக்க முடியாது. ඒ නමස්කාරයන් දෙව සභාවේ සිදු වෙන්නට බෑ. சபை கர்த்தரை எப்படி ஆராதிக்க සභාව வேண்டும்? කෙලෙසද ස්වාමීන් වහන්සේ அவரை නමස්කාර කළ යුත්තේ. பிரியப்படுத்துற ஆராதனை சபைக்குள்ள வெளியே வர வேண்டும். ප්‍රිය කරන්න වූ සේවාවන් සභාව තුළ සිදු அதத்தான் எபிரேய புத்தகம் கூறுகிறது. ඒ පිළිබඳව තමයි එබ්‍රේ පොතේ සඳහන් වෙන්නේ. அவரை பிரியப்படுத்துற ஆராதனை. උන්වහන්සේව ප්‍රසන්න කරන්න වූ සේවයක් எப்படி නමස්කාරයක්. தேவனுடைய திருச்சபை அவரை பிரியப்படுத்த முடியும்? කෙලෙසද දෙව සභාව උන්වහන්සේව ප්‍රසන්න කරන්නට පුළුවන්. ஆபிரகாம் கர்த்தரை worship பண்ணின வேளையில் ආබ්‍රහම් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන தேவனுடைய අවස්ථාවේදී தூதன் அந்த ஆராதனையிலே வந்து அவனோடு பேசுகிறான். දෙවියන් වහන්සේගේ දූතයන් ඒ නමස්කාර මැදියේ පැමිණ தேவனுடைய සමග தூதன் කතා அவனோடு කරනවා. பேசுவார் என்றால் උන්වහන්සේගේ දූතයෝ ඇවිල්ලා උන් සමග කතා කරනවා. ஆண்டவர் அவனுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்கிறார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ පූජාව යාගය இன்று පිළිගන්නවා. நாங்க எங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆராதனை අද අප තුළින් එළිදරව් වෙනා වූ නමස්කාරය ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிப்படுகிற worship සෑම ඉරු දවසකම එළිදරව් වෙනා වූ ஆண்டவர் නමස්කාරය இயேசு கிறிஸ்து எல்லா ஆராதனை எக்ஸெப்ட் பண்ண ඒ வேண்டும். සියලු නමස්කාරයන් ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගත நம்முடைய යුතුයි. ஆராதனை வீணான ஆராதனை இருக்க முடியாது. අපගේ නමස්කාර නිෂ්ඵල වෙන්නට බෑ. எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த ஒரு ஆராதனை செய்ய முடியும்? කෙලෙසද ස්වාමීන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න පුළුවන් அதற்கு නමස්කාරය நாம் எப்படி කරන්නේ. prepare பண்ண முடியும்? කොහොමද අපි සූදානම් කළ යුත්තේ? ஆபிரகாமுடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்லா போதும். ආබ්‍රහම්ගේ ජීවිතය අපිට அந்த ඉතාම ඇති. ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. උත්පත්ති 22 වෙනි පරිච්ඡේදය කියවා බලන්න. அந்த ஆராதனைக்கு ඒ නමස්කාරයට அவன் தன்னை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தினான். ඔව් කෙලෙසද ඔව්ව සූදානම් කළේ. அந்த ஆயத்தம் தான், ඒ සූදානම තමයි. அவனுடைய சுபாவம் ඒ தான், ස්වභාවය තමයි. அவன் எடுத்த ஸ்டெப்ஸ் தான். ඔව් ගත්තව පියවර තමයි. தேவதூதன் அவனோடு பேசினான். දේව දූතයන් ඔහු සමග කතා කළේ. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ටිකක් විමසා බලමු. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, සෑම ඉරු දිනකම අපගේ නමස්කාරය. நாங்கள் எல்லாரும் ஆராதனை பாடி ஆராதிக்கிற வேளையில் සියලු දෙනාම ගායනා කරලා දෙවෙනස அதை නමස්කාර කරන கத்து අවස්ථාවේදී பிரியப்பட ஆராதனை இருக்கின்றது. ඒකට දෙවෙනස්සේ ප්‍රසන්න වේ යුතුව நீ තිබෙනවා. தேவனுடைய திருச்சபையில முன் செட் 2-3 செட் தான் பாடிக்கொண்டு දෙවෙනස්ගේ ஆராதிப்பார்கள். සභාවේ පේලි දෙක තුනක් තමයි දෙවෙනස් නමස්කාර කරමින් பின்னுக்காக என்ன செய்றாரோ நமக்கு தெரியாது. පිටිපස්සින් අය මොනම කරනවද இல்ல කියලා நான் අපි ரெண்டா பேலில இருந்து முன்னுக்கு தான் பார்த்தேன், எனக்கு தெரியா பின்னுக்கு என்ன நடக்குது. මොකද කිව්වොත් සහෝදර දෙවෙනි පේලියේ සිටලා ඉදිරිය පස්සේ පමණයි දකින්නේ. நன்கு ஆராய்ந்து பாருங்கள். ඔබ විමසා இந்த බලන්න. முன்னுக்கு இருந்து මේ ඉස්සරහා සිට அந்த பின்னுக்கு டை போட்டு அமர்ந்திருக்கிறார் அல்லவா? ඒ ටයි එකක් දබාගෙන පිටිපස්සේ සිටින පුද්ගලයා දක්වා. வணக்கம் பிரதர். ආයිබෝවන් සහෝදරයා. பேர் என்ன பிரதர்? කාමරාජ්. காமராஜா. කාමරාජ් பிரதர். அந்த ராஜாவோடு
ඒ රාජා සමග அந்த ராஜா சத்தம் கேட்க தொங்கல் வரைக்கும் ඒ රාජාට ඒ ශබ්දය එන්නේ இங்க இந்த பக்கத்துல இருந்து මේ පැත්තේ ඉඳලා அந்த தொங்கல் நேற்று அந்த சின்ன பபாடு வந்து இருக்கிறார்கள் ඒ කුඩා දරුවන් සමග පැමිණ සිටිනා அவங்க வரைக்கும் ඔවුන් දක්වා ஒரு விசுவாசியும் එක සෑම නොකඩවා அத்தனை பேரும் සියලු දෙනාම அத்தனை பிள்ளைகளும் සියලු දරුවන් எல்லாரும் සියලු දෙනාම ஒரே அந்த ஆளைக்குள் ඒ அறைக்கப்பட்டவர்களாக ඔක්කොම දෙන එකම දේ තුලට උන්වහන්සේ තුල එක් රැස් அந்த වෙනවා பிளெண்டருக்கு இருக்கோம் எல்லாரும் பிளெண்டர் ඒ බ්ලෙන්ඩ් Mixer. ඒ මික්සර් තුල තියෙන සිටින அபான் ආකාරයෙන් சொல்லுங்க අබාන් இந்துக்குள் நாங்க கடந்து வர வேண்டும் මේ තුලට අපි ගමන් කළ යුතුයි ஒருவரும் ஆராதனையிலே வேற எங்கேயும் போக முடியாது නමස්කාර වෙලාවේ කිසි කෙනෙක් එහෙම යන්න බෑ ஆண்டவரை பாடி துதிக்கிறது தான் மெயின் எய்மா இருக்கிறது දෙවියන්වහන්සේට නමස්කාර කරලා ගායනා කරන එක තමයි இன்றைக்கு ප්‍රධාන நான் கர்த்தரை worship பண்ணவில்லை என்றால் අද අපි දෙවියන්වහන්සේ නමස්කාර worship නොකළා என்றால் அதன் உண்மையான ඒ அர்த்தம் නමස්කාරය කියන එකේ තේරුම we adore நாங்கள் எங்களை ஆண்டவர் அப்படியே தாழ்த்துகிறோம் අපි උන්වහන්සේ ඉදිරියේදී අපි යටහත් நாங்கள் කරනවා தாழ்த்துகிறோம் என்ற අපි යටහත් කරනවා නම් அவர் உயர்கிறார் උන්වහන්සේ උසස් எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை தாழ்த்துகிறோம் කෙතරම් අපි දෙවියන්වහන්සේගේ පාමුල අපි යටහත් அவ்வளவுக்கு කරනවා அவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உயர கொடுப்பார் එපමණ දේ දේට ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතය எவ்வளவுக்கு උසස් தேவனுடைய වෙනවා சமூகத்தில் தலை குனிகிறோம் ඔබ මොන තරම් දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයට ඉස නමනවාද அவ்வளவுக்கு அவர் தேவனுடைய உலகத்தை உங்கள் தலைகள் நிமிர்த்துவார் එපමණ තරුට ස්වාමීන් වහන්සේ මේ ලෝකයේ ඔබගේ ඉස ඔසවන ஆகவே සලස් தேவனுடைய වෙනවා பிரியமானவர்களே, එම නිසා දෙවියන්වහන්සේ ප්‍රේමවන්තයනි அலங்கார வாசல் ஊடாக பிரவேசிக்கிற வேளையிலே දොරටු වලට ප්‍රවේශ වෙන இங்க වෙලාවේදී எனக்கு எந்த வாசல் தெரியும் அந்த அந்த மர வாசல் ஊடாக பிரவேசிக்கிற வேளையிலே අපි මේ මොන දොරටුවෙන් අපි ඇතුළු වුණාද இந்த சபைக்குள் வருகிற මේ வேளையிலே සභාව තුලට පැමිණෙන අත්තන අවස්ථාවේදී பேர்லயும் සියලු දෙනාගේම உங்களுடைய எய்மா இருக்க வேண்டியது ඔක්කොගේම එකම මතය විය முழு යුත්තේ சபையும் ஒன்றாய் கர்த்தரை worship මුළු பண்ணுவது සභාවම එක්සිත්ව ස්වාමීන් වහන්සේ නමස්කාර ஆராதிக்க කිරීමයි வந்தோம் ஆண்டவரே උන්වහන්සේ නමස්කාර කරන්න உம்மை පැමිණියා අன்பு செய்ய ස්වාමීනි வந்தோம் ඔබට ஆண்டவரே. ප්‍රේම කරන්න පැමිණියා மற்ற துண்டு என்னது ඊළඟ කොටස කුමක්ද மற்ற துண்டு என்னது ஆ? ஆ? யெகோவா தேவனை ඒගෝවා දෙවියන් වහන්සේ அந்த தேவன் ஆராதிப்பு மற்றது எங்கள் சபையிலுடைய நோக்கமா இருக்க ඒ வேண்டும் දෙවියන් වහන්සේ නමස්කාර කිරීම පමණයි අපගේ சில සභාවේ நாட்களை ආරම්භය. கவனித்திருக்கிறோம் සමහර අය අපේ இந்த වෙන இந்த සභාවල ரெண்டு மூணு තිබෙනවා. பேலி இந்த ரெண்டு மூணு வருஷம் ஆண்டவர் நல்லா பாடி මේ துதிக்கிறார்கள் පේලි දෙක තුන ඉන්නව අය හොඳට දෙවියන් වහන්සේ නමස්කාර කරලා ගායනා පින්නක ඉருந்து කරනවා පිටිපස්සේ ඉඳලා பாடுங்கோ பாடுங்கோன்னு அவங்க எங்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க ගායනා කරන්න කියලා ඕන් ගායනා කරනවා அது சபையினுடைய நோக்கமா ඒක இருக்க සභාවේ முடியாது අරමුණක් නොවේ எல்லாரும் සියලු දෙනාම கத்தரை ස්වාමීන් වහන්සේ ஒன்றாய் එක්සිත්ව ஒரு மனமாய் එක්සිත්ව ஒரே நோக்கத்தோடு එකම අරමුණක් அப்படியே கத்தரை உயர்த்தி ඒ கொண்டிருக்கோம் ආකාර ස්වාමීන් වහන්සේ ඔසවන சபைக்கு අවස්ථාවේ வருகிற வேளையில සභාවට ඇතුළු වෙන எங்களுடைய අවස්ථාවේ நோக்கம் அதுவா மட்டும் தான் இருக்கணும் අපේ අරමුණ ඒ நான் පමණක් எப்படி நான் ஒரு ஜனங்களோட சேர முடியும் එවිට තමයි අපිට සෙනඟ සමග එකතු වෙන්න පුළුවන් அப்படி பாட வேண்டும் என்றால் එලෙස ගායනා කළ යුතු නම් 8 மணிக்கு நேர ஓடி வந்துரும் හරියටම 8 වෙනකොට මේ ස්ථානයේ සිටිය அப்ப இந்த යුතුයි முழு சபையும் கத்தரை கரத்து வைத்து பாடுற එවිට வேளையில සභාව එක්සිත දෙවියන්වහන්සේට ගායනා කරන அவருடைய ஆசீர்வாதம் பனி போல எங்கள் மத்தியில் இறங்கும் උන්වහන්සේගේ ආශිර්වාදය පිනිමින් බැසෙනවා அவரை ஆராதிக்கிறது தான் උන්වහන්සේ නමස්කාර அவருடைய කරනවා நாமத்தை worship பண்ணுவது උන්වහන්සේගේ தான் නාමයෙන් නමස්කාර කරනවා யெகோவா என்று சொல்வது යේහෝවා කියලා කියන என் பரிகாரி என்று சொல்வது මගේ යාගයක්කට උන්වහන්සේ என் කියනවා நேசரே என்று මගේ சொல்வது ප්‍රේමවන්තයා කියලා කියන எத்தனோ අවස්ථාවේ விதத்தில் அவர் சொல்லலாம் ඕ ආකාරයට උන්වහන්සේ அவை ஒவ்வொன்றை நாங்கள் சொல்லி துதிக்கிற வேளையிலே අපි කියමි නමස්කාර அதுதான் කරන சபையினுடைய பிரைம் எய்மா இருக்க ඒක வேண்டும் තමයි සභාවේ ප්‍රධාන අරමුණක්ව තිබිය எப்படி යුත්තේ நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் එලෙසද අපි ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්න කරන්න எப்படி අවශ්‍යයි பிரியமுள்ள ஆராதனை சபைக்குள் வர முடியும் උන්වහන්සේ ප්‍රසන්න කරන්න ඕන නමස්කාරයක් நேரம் සභාවට செல்கிறபடி நான் ඇතුළු 4 காரியம் அது சீக்கிரமா சொல்கிறேன் කාලය යන්නේ බැවින් ඉක්මනින් පවතිනවා. முதலாவது காரியம் පළවෙනි කාරණාව யோவான் 4:23-24 යෝහන් 23:24 அவரை ஆராதிக்கிறவர்கள் උන්වහන්සේ නමස්කාරන වෙලාවේ නමස්කාර කරන எப்படி වෙලාවේ ஆராதிக்க வேண்டும் කොහොමද නමස්කාර කළ යුත්තේ உலகத்தோடு ලෝකයේ සමග அவரை ஆவியோடும் උන්වහන්සේව ආත්මයෙන් යුක්ත அவரை உண்மையோடும் සැබෑ කමිනොත් தொழுது கொள்ளுதல் උන්වහන්සේ නමස්කාර அதாவது කරන්න. worship பண்ணுதல் எப்படி வேண்டும் ඒ කියන්නේ කොයි ආකාරද නමස්කාර කළ நாங்கள் යුත්තේ ஒவ்வொருவர் எப்படி ஆண்டவரை worship பண்ண வேண்டும் කොහොමද ස්වාමීන් වහන්සේව නමස්කාර කරන්න අවශ්‍යයි ஆவியோடு worship பண்ண வேண்டும் ආත්මයෙන් උන්වහන්සේ නමස්කාර காரணம் என்ன? හේතුව කුමක්ද பரலோகத்தில் இருக்கிற தேவன் ස්වර්ගයේ සිටින දෙවියන් වහන්සේ அவர் ஆவியாய் இருக்கிறார் උන්වහන්සේ ஆவியாய் இருக்கிறார் උන්වහන්සේ ආත්මයක් ஆவியான தேவனை ඒ ආත්මයන් වහන්සේව மாமிசத்திலே ஆராதிப்பது கடினம் මාංශාකාරීව නමස්කාර කිරීම ஆகவேதான் අසීරුයි. யோவான் நாங்க வாசிக்கிற வெளிப்படத்திலே ඒ නිසා අපි කියවන ලබන එළිදරව් யோவான் என்ன சொல்கிறார் யோவான் කුමක්ද நான் පවසන්නේ? ஆவிக்குள்ளானேன் මම ආත්මයෙන් ஹலோ හලෝ ஹலோ சொல்றவர் இன்றைக்கு எங்களோட கூட இல்ல හලෝ කියන කෙනා අද අප සමග නැහැ. அவர் எங்க டோகாக்கு போயிட்டா அப்படியா ඔබ කටාර වලට ගමන් So, அவர் இல்ல அப்ப நான் ஹலோன்னு சொல்றேன் එම නිසා මම හලෝ කියලා කියන්නේ. அப்ப நாங்க பார்க்கிறோம் என்ன අපි බලන්නේ කුමක්ද? எப்படி செய்ய முடியும் කොහොමද අපි ගමන් ஆராதனை
ஆராதனைக்கு உரியவர், ඒ නමස්කාරයට அவர் සුදුසු ஆவியா இருக்கிறார், උන්වහන්සේ ආත්මයක්ව அவரை සිටිනවා. தொழுது கொள்ளுகிறவர், උන්වහන්සේ නමස්කාර அவரை කරනවා. worship பண்ணுகிறவர்கள், උන්වහන්සේ නමස්කාර ஆவியோடு நாங்கள் கடந்து வர வேண்டும். ආත්මයෙන් යුක්තව පැමිණිය அப்ப යුතුයි. இந்த மாமிசங்கள் එසේනම් මේ මාංශය யோசித்து பாருங்கள், කල්පනා කර බලන්න. எவ்வளவு கடினம். මොනතරම් අසීරුද மாமிசம் මාංශය அது டைவர்ட் பண்ணப்பட வேண்டும். ඒක ඩයිවර්ට් කළ No, no, යුතුයි. sorry, அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். ට්‍රාන්ස්ෆර් කර පරිවර්තනයක් විය அது යුතුයි. மாற வேண்டும். ඒක වෙනස් විය යුතුයි. ஆவிக்குள்ளாய் மாற வேண்டும். ඒක ආත්මිකව වෙනස් විය යුතුයි. அப்ப நீங்க எப்படி வரணும்? එසේනම් ඔබ කොහොමද පැමිණිය Church க்கு எப்படி යුත්තේ? வரணும்? සභාවට කොහොමද පැමිණිය යුත්තේ? ஆயத்தத்தோடு ඔබ வரணும். සූදානමින් පැමිණිය நீங்கள යුතුයි. ரெடி பண்ணி கொண்டு ඔබ வரணும். ලෑස්ති වෙලා ඔබ පැමිණිය යුතුයි. ஆவிக்குள்ளாக வரணும். ආත්මයෙන් යුක්ත இந்த පැමිණිය மாம்ச යුතුයි. சரீரம் ஒடுக்க මේ வேண்டும். මාංශ කාරණාව இந்த மாம்ச නායසින් சரீரம் பாவம் நிறைந்தது. මේ මාංශික පාපයක් இது තිබෙනවා. பலவீனமானது. මේක දුර්වලයි. இதில் நிறைய குறைகள் உண்டு. මේක අඩුපාඩු තිබෙනවා. இந்த மாமிசமாரி தரிசிக்க මේ முடியாது. මාංශයෙන් යුක්තව දෙවිනාසය දර්ශනය කරන්නට அவரை බෑ. worship பண்ணுவதென்றா උන්වහන්සේට නමස්කාර කළ යුතු නම් நம்முடைய மாமிசங்கள் எல்லாம் අපේ மாறணும். මාංශික කාරණා සියල්ල වෙනස් ආත්මය වෙන්න வேதம் යුතුයි. கூறுகிறது. ඒ නිසා තමයි වචනේ ஆவியோடு පවසන්නේ. நாங்கள் அவரை ஆராதிக்க ආත්මයෙන් வேண்டும். යුක්තව උන්වහන්සේට නමස්කාර எப்படி කරන්න இருக்க முடியும்? අවශ්‍යයි. කෙසේද 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ඒක கூறுகிறது, කොරින්ත 3 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේ කියා நீங்கள் තිබෙනවා. தேவனுடைய ஆலயம் என்று, ඔබ දෙවියන්වහන්සේගේ දේව මාලිගාව தேவனுடைய ஆவி දෙවියන්වහන්සේගේ ආත්මය பக்கத்து வீட்டு மனுஷனுக்கு இருக்குது. අල්ලපු ගෙදර මනුෂ්‍යයා තුල තිබෙනවා කියා. அப்படியே சொல்லுது. එහෙමද කියා තිබෙන්නේ. எங்களுக்குள், අප තුල எங்களுக்குள் අප තුල அந்த ஆவி எங்களுக்கு ඒ இருக்கிறபடினால் தான் ආත්මයන් අප තුල තිබෙන බැවින් அந்த ஆவியோடு ඒ ආත්මය ஆவியா සමග இருக்கிற தேவனை ඒ ආත්මයක් සිටින பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட ඥානාසික උදව් இங்கே இருக்கிற மாமிசம் මේ සිටින මාංශය பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ස්වර්ගයේ සිටින දෙවියන් වහන්සේට எங்களுக்குள் இருக்கிற ஆவி අප තුල තිබෙන ආත්මය எங்க ரெண்டு பேரை கனெக்ட் பண்ற பரிசுத்த ஆவி අපිනාව සම්බන්ධ කරන්නව அவரோடு ශුද්ධාත්මය கூட நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம். උන්වහන්සේ සමග අපි ගායනා කරමින් නමස්කාර කරනවා. ஹalleluya. හalleluya. அப்ப மாமிசம் එසේනම් මාංශය என்ன செய்ய வேண்டும்? කුමක්ද කළ යුත්තේ? ஒடுங்க வேண்டும். ඒක කඩා දැමිය යුතුයි. அப்ப நாங்க ரெடியா வரோம். එසේනම් අපි එළියට நாங்க අපි ரெடியா ලෑස්ති වෙලා வருவோமா? පැමිණිය යුතුයි. අපි ලෑස්ති වෙලා පැමිණෙනවද? ஆவியின் சுபாவம் எங்களுக்கு வர வேண்டும். ආත්මේ ස්වභාවය අප තුළට පැමිණිය යුතුයි. தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? දේව ආත්මනාංශ කුමක්ද அதை කරන්නේ? எங்களுக்குள் ඒ நடப்பிக்கிறார். අප තුළ උන්වහන්සේ ක්‍රියා பரிசுத்த කරනවා. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ශුද්ධාත්මන් වහන්සේ අපට උපකාර කරනවා. அவர் எங்களையும் தேவனவர் கனெக்ட் பண்ணி விடுகிறார். උන්වහන්සේ අපෝ දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ කරනවා. கேள்வி, ප්‍රශ්නය எனக்குள் இருக்கிற ஆவி எது? මා තුළ තිබෙන ආත්මය කුමක්ද? எனக்குள் இருக்கிற ஆவி உலகத்தின் ஆவியா? මා තුළ තිබෙන ආත්මය ලෞකික ආත්මයක්ද? பலவிதமான ஆவிகள் வேதம் ඔය கூறுகிறது. ආකාර ආත්ම පිළිබඳ දෙව වචනේ நல்ல පවසනවා. ஒரு செட் ஆவி இருக்குது, හොඳ යහපත් කණ්ඩායමක් අඩියට ஒரு තිබෙනවා. கெட்ட செட் ஆவி ஒன்று ඒ இருக்கு. වගේම නරක කණ්ඩායමකුත් තිබෙනවා. செட் ஆவி ஆவி ඒ இருக்கு. වගේ නරක සෙට් ආත්මයකුත් இப்ப இந்த තිබෙනවා. ஆவி எல்லாம் தள்ளி මේ සියලු ආත්ම அப்ப பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கை லேசானது அல்ல. බලන්න අපගේ ජීවිතේ පහසු දෙයක් නොවේ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கரங்களை உயர்த்தி ආராதிப்ப லேசானது அல்ல. දින දේව මෙහෙට පැමිණලා දෑත් ඔස්සවල නමස්කාර කරන එක පහසු දෙයක් எங்களை නෙවෙයි. அப்படி ஆராதிக்காம வைப்பது பிசாசுடைய நோக்கமா இருக்கிறது. අපි එලෙස නමස්කාර නොකරන්නට තවන එක යක්ෂයාගේ සැලැස්මක් இன்றைக்கு அநேக சபைகள் கத்தரை ஆராதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு බොහෝ සභාවන් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා කියලා அத்தனை කියන්නේ ஆராதனைகள் பிசாசுக்கு போய் ඒ கொண்டிருக்கிறது. සියම නමස්කාරයම යක්ෂයාට යමින් තිබෙනවා. ஆராதனையுடைய பெர்ஃபெக்ட்னஸ் இல்லை. මේ නමස්කාරය තුල ඒ සැලැස්මක් ඇතුළට தேவனுடைய சொன்னபடி ஆராதிப்பு நடப்பதில்லை. ඒ දෙවියන් වහන්සේ කියා තිබෙන ආකාරයේ නමස්කාරයක් සිද්ධ වෙන්නේ නැහැ. ஆராதனை கத்தர் வாஞ்சிப்பது போல ඒ නමස්කාරයේ ස්වාමීන් වහන්සේ පිපාස කරන ආකාරය இன்னொருவரும் තවත් කෙනෙකුත් ஆராதனை மேல ஆசை வாஞ்சுள்ளவனா ඒ இருக்கிறான். නමස්කාරයට ආසාවෙන් පිපාසව සිටිනවා. அவன் ඔහු எப்படி அந்த ஆராதனை எடுத்துக்கொள்கிறான்? කොහොමද මේ නමස්කාරය අදගන්නේ? எப்படி எடுத்துக்கொள்கிறான்? කොහොමද අදගන්නේ? அவன் திருட்டாய் அதை களவாடி கொள்கிறான். සොරකමින් ඔදේ ලබා ගන්නද? நாம் ஆராதிப்பு யாருக்குன்னு தெரிந்து ஆராதிக்க නමස්කාරය வேண்டும். කාටද කියලා අපි දැනගෙන අපි නමස්කාර කළ යුතුයි. அதான் வேதம் கூறுகிறது. ඒක තමයි දේ වචනේ කියා அப்போஸ்தல තිබෙන්නේ. புத்தகத்திலே ක්‍රියාපොතේ அறியப்படாத தேவனை நமஸ்கரிக்கிற நீங்கள் ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ නොදැනුවත්ව කමින් ඔබ නමස්කාර பவுல் කරනවා. கூறுகிறார், පවුල් තුමා පවසනවා. அறியப்படுகிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ප්‍රකාශ என்று. කරනවා මේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ යුතුයි කියා. ஆராதிக்கிற தேவனை பற்றி நீங்க முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். ඔබ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ කොයි நாம் அறியாதவரை தொழுது கொள்ள இந்த சபைக்கு வரவில்லை. අපි නොහඳුනන්නා කෙනෙකුට නමස්කාර කරන්න සභාවට නොපැමිණියා. நாம் ஆராதிக்க தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து අපි கொள்ள නමස්කාර வேண்டும். දෙවියන් වහන්සේ කවුද කියලා අපි දැනගත යුතුයි. ஆவியின் சுபாவம் எங்களுக்குள் வர ඒ வேண்டும். ආත්ම ස්වභාවයෙන් අප තුළට පැමිණිය යුතුයි. முதலாவது அவர் ஆவியோடும், පළමු කොට උන්වහන්සේ ආත්මයෙන්ද இரண்டாவது உண்மையோடு அவரை දෙවනුව தொழுது கொள்ள வேண்டும். සැබෑකමෙනුත්. உண்மை என்பது இதனுடைய அர்த்தம் இங்கே கூறப்படுவது සැබෑකම ලෙස මේ ස්ථානයේ සඳහන් වෙන්නේ නැහැ. ரியல் ரியல் ரியலானதா இருக்கும். සැබෑව කියන දේ සඳහන් மாடல்ஸ் அல்ல ஆண்டவருக்கு ඒක தேவை. මොඩල්ස් එකක් නෙමෙයි දෙවියන් වහන්සේට අවශ්‍ය වෙන්නේ. போலியானதல்ல கர்த்தருக்கு தேவை. රැවටීමකට කරන බොරු එකක් නෙමෙයි. தேவனுக்கு தேவை ஆராதனை දෙවියන් වහන්සේට අවශ්‍ය වූ නමස්කාරය ரியலான ஆராதனை இருக்க ඒක வேண்டும். සැබෑව නමස්කාරයක් තිබිය அதிலே යුතුයි. அதிலே பெர்ஃபெக்ட் உண்மையா இருக்க ඒකේ வேண்டும். හරි ලෙස ඒකේ සම්පූර්ණත්වය තිබිය යුතුයි. ஹalleluya. හalleluya. காது வடிக்குதா?
කන් පුපුරනවාද? செவிப்பார வெடிக்குதா? ඔබගේ කන් පුපුරනවාද? வெடிச்சா கொஞ்சம் குறைங்க. පිපුරුනාට ටිකක් අඩු කරන්න. நான் கூட்ட சொல்லல. මම වැඩි කරන්න කිව්වේ නැහැ. ஹalleluya. හalleluya. நம்முடைய ஆராதனைகள் අපගේ නමස්කාරය ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ආත්මයෙන් යුක්තව දෙවියන්ට எங்களுக்குள் නමස්කාර பரிசுத்தவன் இருக்க வேண்டும். අපතුල ශුද්ධාත්මනාසේ සිටිය යුතුයි. அப்படி இல்லாட்டி එසේ නැතිනම් கொஞ்சம் ஏழியா வாங்க சபைக்கு. ඔබ ටිකක් වේලාසිනී සභාවට පැමිණෙන්න. நல்ல சோகா டான்ஸ் ஆடிக்கொண்டு ඔබ வர வேண்டாம். ඔබට අත වනවන ඉමින් සැරේ 7:45க்கு வாங்க. ඔබ 7:45 ஆராய்ந்து பாருங்க. ඔබ විමසා ஆ බලන්න. என்ன ஆவி இருக்குன்னு சொல்லுங்க. ඔබ බලන්න මොන ආත්මයන් වාස எனக்கு காண பயம் இல்லப்பா. ஓம் இன்ன இந்த அடிக்கிறவங்க பின்னு போறான். சரியா? என்ன ஆவி இருக்குன்னு யோசித்து பாருங்க. මොන ආත්මෙද තිබෙන්නේ කියලා ஆண்டவரே எனக்குள் இருக்கிற ஆவி මා තුළ තිබෙන ආත්මය உம்மை ஆராதிக்கக்கூடிய தகுதியுள்ள ஆவி எனக்குள் இல்ல ඔබ ஆண்டவரே. නමස්කාර කරන්න පුළුවන් සුදුසුකමක් තිබෙන ආත්මය. இந்த ஆவியை எடுத்து விடுங்க. ස්වාමීන් එසේ නොවතන ඒ ආත්මය මගෙන් පහ කරන්න. ஆண்டுக்கு வந்திருப்ப உங்களை ஆராதிக்க தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து අද ඔබ මම මේ ස්ථානේ පැමිණ තියෙන්නේ දේව සානික සමග එකතු වෙලා உம்மை ඔබ නමස්කාර பிரியப்படுத்துற ஆராதனைக்காக வந்திருக்கிறேன். ප්‍රිය කරන්න වූ මේකට මම පැමිණ சோ සිටිනවා. டெபனேக்கல்ல இருந்தது ஆசர கூடாரம் ඒ මණ්ඩපය තුලට ஒரு நிழலான ஆராதனை. ඒක නිරන්තර සේවයක් නමස්කාරයක් புதிய ஏற்பாட்டின் ஆராதனை. අලුත් කිවිසුමේ அந்த නමස්කාරය மாடலின் படி ඒ සැලැස්ම அந்த ஆராதனை அப்படியே பரிசுத்த இடத்துக்கு போகணும். ඒ නමස්කාර ඒ ආකාරව ශුද්ධ ස්ථානයට යන அந்த அந்த வாசலில் இருந்து ඒ දොරටුවේ வெளிப்பிரகார வாசலில் இருந்து පිටත දොරටුවේ පටන් ஒவ்வொரு ஸ்டெப் பை வந்து සෑම පියවරක්ම පැමිණ நான் சொல்றேன், எங்கயாவது பைபிள் இருக்குன்னு தான் சொல்றேன். ஒரு கூடாதபடி சொல்றேனா මම ඒ පූජක මණ්ඩපය ගැන அப்படியே ஸ்டெப் பை வந்து පියවරෙන් පියවර அந்த පැමිණ திருச்சீலை பிரித்து கொண்டு திருச்சீலை கர்டன் ඒ තිරය වෙන් කරගෙන அப்படியே வந்து එලෙසම ඇතුළට පැමිණ ஒரே ஒரு வருஷத்துக்கு போற இடத்துக்கு வந்து එක අවුරුද්දකට දවසක් යනවා ඒ ස්ථානෙට ஒவ்வொரு පැමිණ ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். ඒ දැන් සෑම ඉරිදා ஒவ்வொரு நாளும் வருகிறோம். හැම ඉරිදා දවසකම அந்த පැමිණෙනවා. இடத்திலே வந்து ඒ ස්ථානෙට පැමිණ ஆண்டவரை ஆராதிப்பது දෙවියන් වහන්සේට නමස්කාර කිරීමයි වැදගත්. அது ரியல் அல்ல, ඒක අලු இதுதான் ரியல். ඒක ඇත්ත දෙයක් නෙමෙයි. මේක තමයි ஆவியோடு සැබෑ වූ உண்மையோடு දේ. நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். අපි ආත්මයෙන්ද සැබෑ කමින්ද දෙවියන් වහන්සේට நிறைய නමස්කාර வார்த்தை இருக்கு. அடுத்து இரண்டாவது போவோம். වචන බොහෝ තිබෙන දෙවෙනි වචනයට ගමන් 1 நாளாம் 16:29 එක ලේකම් 10 எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும் ஆண்டவரை? කොහොමද අපි දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න පුළුවන්? பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை ஆராதிக்க வேண்டும். ශුද්ධකමේ අලංකාරයෙන් යුක්තව උන්වහන්සේට නමස්කාර ஏன் பரிசுத்த அலங்காரத்தை ஆராதிக்க வேண்டும்? ඒ ශුද්ධ අලංකාරයෙන් යුක්තව නමස්කාර කළ යුත්තේ சேனைகளின் கர்த்தர் සේනාවල දෙවියන් වහන්සේ சொல்லுங்க மிச்சம். කියන්න ඉතුරු කොටස அந்த எங்க அந்த அந்த மியூசிக் சந்தர்ஷன போவோம். සංගීත සම්දර්ශනයෙන් පවත්වන சேனைகளின் கர்த்தர் සේනාවල දෙවියන් වහන්සේ பரிசுத்தர். ශුද්ධයි. சேனைகளின் கர்த்தர் සේනාවල දෙවියන් වහන්සේ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ශුද්ධයි. அந்த பரிசுத்தரை ඒ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ நாம் ஆராதிக்க வேண்டும் අපි என்றால் නමස්කාර කළ යුතු නම් அசுத்தத்தோடு வர முடியுமா? අශුද්ධ කමින් පැමිණෙන්න පුළුවන්ද? நல்ல தலையாட்டுங்கோ. හොඳට ඔයසවනන්න. அப்படி அப்ப நாங்க இங்க மாற வேண்டும். එසේනම් කොයි ආකාරද අපි වෙනස් பரிசுத்த அலங்காரம் எங்களுக்குள் வர ශුද්ධ வேண்டும். වූ අලංකාරය අප තුළට පැමිණිය යුතුයි. ஹalleluya. හalleluya. இந்த அலங்காரம் இல்லை, මේ අලංකාරය නෙමෙයි. உள்ளான மனுஷன், අතුලාන්ත මනුෂ්‍යයා உள் மனுஷன், අතුලාන්ත මනුෂ්‍යයා உள்ளாத்துமா අතුලාන්ත ஆண்டவரை ආත්මය ஆராதிப்பதற்கு දෙවියන් වහන්සේ கர்த்தர் නමස්කාර பிரியப்படு කිරීමට ஆராதனை கொடுப்பதற்கு උන්වහන්සේට ප්‍රසන්න වූ නමස්කාරයක් දෙන පිණිස பரிசுத்த அலங்காரம் எங்களுக்கு வர வேண்டும். ශුද්ධ වූ අලංකාරයෙන් පැමිණිය යුතුයි. காரணம் හේතුව ஏசாயா என்ன காண்கிறான்? යෙසායා කුමක්ද දකින්නේ? பரலோகத்திலே ස්වර්ග රාජ්‍යයේ சேராபீன்கள் அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். සේනාවරු ඒ ආකාරව සැරිසරමින් සිටිනවා. எப்படி அசைவாடுகிறார்கள்? කොහොමද සැරිසරන්නේ? யாரும் கண்டீங்களா? කවුරු හරි දැක්කද? சொல்லுங்க, அப்படி கண்டீங்களா யாராவது? දැක්කනම් කියන්න කවුරු? சேராபீன்கள் அசைவாடுறது සේරාබ්වරුන් இந்த සැරිසරනවා. சபையில கண்டார்கள் இருக்கிறீங்களா? මේ සභාවේ දැකපු අය සිටිනවද? இல்ல, கவலை என்ன சிஸ்டர்? නැහැ. ஓ சரி. எப்படி அசைவான ஐசாயா காண்கிறார்? යෙසායා දකින්නේ කොයි ආකාරවද? அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த සේනාවල சொல்லுங்கள். දෙවියන් වහන්සේ ශුද්ධයි அவன் ශුද්ධයි உணர்கிறான், ඔහුට හැඟෙනවා அவனுடைய உதடுகள் ඔහුගේ තොල් அசுத்தமா இருக்கிறது. අසුද්ධයි කියලා. எனக்கு சொல்ல முடியாது. කියන්න බෑ. சேராபினோடு கூட சேர்ந்து ඒ සේරාබ්වරුන් සමග එකතු වෙලා பரிசுத்தர் 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 என்று ශුද්ධයි ශුද්ධවන්තයි කියලා. எனக்கு சொல்ல முடியாது. මට කියන්නට බෑ. காரணம் හේතුව தேவ சமூகம் දේව අභිමුඛත්වය அவனை காட்டிக் கொடுக்கிறது. ඔහුව පෙන්නුම් කරනවා. அவனுடைய உதடுகள் ඔහුගේ තොල් அசுத்தமானது. අපවිත්‍රයි. ஆகவே இரண்டாவது வசனம், දෙවනි පදය நாம் பரிசுத்த அலங்காரத்தை ஆராதிக்க வேண்டும். අපි ශුද්ධ වූ අලංකාරයෙන් යුක්තව ரோமர் නමස්කාර 12:1 அதைத்தான் சொல்லுகிறது. රෝම 12:1 ඒක තමයි පවසන්නේ. புத்தியுள்ள ஆராதனை அதுவே. ඒ නුවණැති නමස්කාරයක් එය ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுத்து, ඒ ජීව පලියක් හැටියට අපව බාර කරමින් எங்களுடைய முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து, අපේ මුළු ශරීරෙම බාර කරමින් அப்ப கைகள்,
එසේනම් අපගේ வேத கூறுகிறது புருஷர்களே உங்கள் பரிசுத்தமான கைகளை වචනේ පවසනවා පුරුෂයනි ඔබගේ ශුද්ධ உயர்த்தி ඔසවමින් அவருக்கு උන්වහන්සේට என்ன செய்யட்டா උන්වහන්සේට ஆராதி කරන්නේ නමස්කාර කරන්නේ புருஷருக்கு மட்டும் தான் சொல்லி இருக்கு ඒක පුරුෂයන්ට පමණක් නේ කියා තිබෙන්නේ எங்களுக்கு சொல்லில்ல தானே අපිට කියලා නැහැනේ புருஷர் மட்டும் தான் கையை உயர்த்தணும் පුරුෂය පමණයි අත්ඔසවන්න අවශ්‍ය ஏன் சிரிக்கிறீங்க புருஷன் சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரும் உயர்வுக்கு வர்ற அத்தனைமே புருஷர்கள் தான் පුරුෂයන් කියන වෙලාවේදී ආත්මික ජීවිතය තුළ සියලු දෙනාම ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம் එසේන දෙවනාස கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம் දෑත් ඔසවමින් නමස්කාර உதடுகளை කරනවා ஆராதிக்கிறோம் අපි තොල්වලින් නමස්කාර நாவுகளை කරනවා ஆராதிக்கிறோம் අපේ දිව්වලින් எங்களுடைய නමස්කාර கண்கள் කරනවා மேலே අපේ பார்க்கிறது දෙලේ ඔබවහන්සේ எங்கள் செவிகள் கர்த்தரை අපේ நோக்குகிறது කන් ඔබවහන්සේට යොමු වෙනවා இந்த அங்கங்கள் எல்லாம் සියලු අංගයන් வர்ஷிப்போடு නමස්කාරයෙන් යුක්තව சம்பந்தப்படுகிறபடினா ඒ සම්බන්ධ වෙන அவை බැවින් ஒவ்வொரு அங்கங்களும் ඒ සෑම අංගයක්ම பரிசுத்தமாய் காணப்படும் ශුද්ධව තිබිය යුතුයි லேசா පහසු දෙයක් லேசா இந்த ஆராதனை ලේසි කාරණාවක්ද தேவன் பிரியப்படுத்த ஆராதனை நாங்கள் நீங்கள் யோசிக்க இலகுவானது அல்ல දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙනව නමස්කාරය ඔබයි මමයි සිතන්නේ ஆனா அதை செய்யத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார் නමුත් ඒ කිරීම තමයි ස්වාමීන් වහන්සේ அப்ப முதலாவது என்னுடைய நோக்கம் எதுவா இருக்கும் එසේනම් පළමුවට අපි ஆண்டவரே අරමුණු என்னுடைய அங்கங்கள் என்னுடைய சரீரங்கள் எல்லாவற்றையும் ස්වාමීනි මගේ ශාරීරික සීල අවයවයන් සීල අංගයන් பரிசுத்தமாய் மாற்றும் ශුද්ධ ஆண்டவரே ලෙස වෙනස් කරන්න பரிசுத்த அலங்காரத்துடன் என் ஆண்டோட பரிசுத்த சமூகத்துக்கு போக முடியும் ශුද්ධ අලංකාරයෙන් යුක්තව තමයි ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ දොරටු வன் கண்ணன் ஆண்டவரை பார்க்க முடியாது මගේ දෙනේ ස්වාමීන් වහන්සේ දකින්න බෑ அந்த பாவி கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து அவனால் ஜெபிக்க முடியவில்லை පාපෙට ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ සිට උන්වහන්සේ දෙස காரணம் அந்த பாவம் அவனை தள்ளி கொண்டு விட்டது ඒ පාපය ඔව ඈත් කර තිබෙනවා நாங்களும் பாவத்தோடு கூட இருந்தா අපිත් පාපයත් සමග සිටිනවා නම් பல்ல கடிச்சு கொண்டிருக்கிறார் கோவத்துல தெரியும் நாங்களும் என்ன செய்கிறோம் අපිත් කුමක්ද කරන්නේ வேதமத்தான் கூறுகிறது ඒ වචනයක තමයි පවසන්නේ பரிசுத்த அலங்காரத்துடன் විශුද්ධ අලංකාරයෙන් நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். උන්වහන්සේට අපි නමස්කාර කළ යුතුයි ஹalleluya. හalleluya இன்னும் ரெண்டு காரியம் பார்த்து තව முடிப்போம். කාරණා දෙකක් බලලා අවසන් சங்கீதம் 138 முதலாம் இரண்டாம் வசனங்கள் ගීතාවලිය 38 දෙවෙනි එක දෙක පද நம்முடைய ஆராதனை மூன்றாவது எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும்? අපගේ නමස්කාරය තුලින් කෙලෙසද වෙනවා அது முழு இருதயத்தோடும் கர்த்தரை வர ඒ வேண்டும். මුළු හදවතින් දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ යුතුයි எத்தனை பேருக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கோ தெரியும்? කාගේ ஹார்ட்க்கு ஹோல். කාගේ හරි ආදවති සිදුරු எத்தனை பேருக்கு பிளாக் இருக்கோ தெரியாது? ඒකට බ්ලොක් තිබෙනවද දන්නේ எத்தனை பேருக்கு ஸ்டென்ட் போட்டிருக்கிறார்கள் தெரியாது? ස්ට්‍රෙන්ත් දාලා තියෙනවද දන්නේ என்ன නැහැ இருந்தாலும் பரவாயில்லை. කෙසේ හෝ වේවා உங்கள் இருதயத்தை ඔබගේ හදවත முழு இருதயமாய் கர்த்தருக்கு கொடுங்க. හදවතක්ම දෙවියන් වහන්සේට உங்களுடைய දෙන්න ஹார்ட்ல இருக்கிற பிளாக் எல்லாம் ඔබගේ හදවතේ තිබෙන බ්ලොක් සියල්ල எல்லாவற்றையும் கர்த்தர் உடைச்சு வெளியே அனுப்பிடுவார். ස්වාමීන් වහන්සේ කඩා බිඳ දමනවා ஹalleluya. හalleluya என்ன பார்க்குற மாதிரி என்ன கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து நான் பின்னுக்கு நைட் போய் பார்க்குற ஃப்ரீ எடுத்து பார்க்குற போல இருக்கான். எப்படி நாம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? කොහොමද අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ යුත්තේ ஃபுல்னஸ் முழு இருதயம் கர்த்தருக்குள் வரும். සම්පූර්ණම මුළු හදවතම දෙවියන් වහන්සේ තුළට அண்ணா පැමිණිය அண்ணா යුතුයි அண்ணா அண்ணா எப்படி ஜெபிக்கிறா? අන්නා කෙලෙසද යාත්නා කළේ அண்ணால் இல்ல அண்ணாலா අන්නා කෙලෙසද යාත්නා කරේ எப்படி ஜெபிக்கிறான்? කෙලෙසද தன் යාත්නා இருதயத்தை ඇගේ හදවත அப்படியே தேவ சமூகத்தில் දෙවියන් වහන්සේ කවුමකත්වේ ஆ. වැගිරුවා ஊட்டிட்டா. වැගිරුවා ஊத்துனா தான் இப்படி குடிக்கலாம். වැගිරුවොත් තමයි බොන්න පුළුවන් திண்மங்களுக்கு ஏழுமா குடிக்க ஊற்றினால்தான் ඒ වැගිරුවොත් තමයි அது ஓடும். ඒක ගමන් කරන්නේ அது ஒரு இடத்துல நிக்காது. ඒක එක තැනක සිටින්නේ அது නැහැ ஒரு இடத்தை நோக்கி ඒක ஓடிக்கொண்டிருக்கும். ස්ථානයක් අරමුණු කරගෙන දුවගෙන ஆண்டவர் ආராதிக்கிற வேளையில උන්වහන්සේ නමස්කාර කරන முழு අවස්ථාවේදී இருதயத்தோட ஃபுல்னஸ் මුල් හදවතින්ම මුළු 100% கொடுக்கணும். 100%ක්ම දෙමු இந்த ஐயாவை போல. මේ අයියා ஹalleluya. හalleluya அவர் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ඔව් කවුරු මොනවා කිව්වත් කමක් නැහැ பாருங்க அந்த தகப்பன் சாட்சி கொடுக்க බලන්නේ පියාගේ සාක්ෂි පවසන சொல்லந்தர் අවස්ථාවේ பிரதர் உங்களை பற்றி කිව්ව නේද බ්‍රදර් ඔබ ගැන சாட்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ඒ සාක්ෂි කියන වෙලාව ஒரு இன்டர்பிரேஷன் தேவையில்லை. කිසිම පරිවර්තනයක් අවශ්‍ය தமிழ்லயும் නැහැ சொல்லி ඔහුම තමිල් භාෂාවෙනුත් කියලා சிங்களத்திலும் சொல்லி සිංහලෙනුත් කියලා ஜெபமும் செய்து යාත්නාත් කරලා ஜெப விண்ணப்பம் கொடுத்து ඉල්ලීමුත් දීලා ஆமென் என்று முடிப்பார். ඔහුම අවසන් කරනවා நான் அவர் முடிக்கிறேன் நான் ஐயோ என் ஆத்துமா மட்டும் சொல்லிட மாட்டார். මගේ ආත්මය නසර සිහි කරන්න சொன்னா பாதி சனம் எழுப்பி போயிடும். ඒක කිව්ව ஏன்னா සභාව நாங்கெல்லாம் டியூனாருக்கு என் ஆத்மா சொன்னன்னு போறதுக்கு මාගේ ආත්මය කියලා කිව්වොත් මුළු සභාව නැගිටලා ஃபுல்னஸ் அவரை போல ஃபுல்னஸ் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ඔව් ඒ සම්පූර්ණම දෙවෙන அந்த பிரதர் சுனேத் போல ஃபுல்லா கொடுக்கணும். වගේම බ්‍රදර් සුනෙත් වගේ ෆුල් ඒ இந்த සම්පූර්ණ ரெண்டு பேரும் சபையில ஃபுல்லா கொடுக்கறா பார்க்க விளங்குது. මේ දෙදෙනා තමයි සභාවේ සම්පූර්ණම නමස්කාරය பார்க்க விளங்க இதை விட நல்லா கொடுக்கற எனக்கு இருக்கலாம் எனக்கு ඊට தெரியும். වඩා හොඳ දෙන්න පුළුවන් අයත් ඉන්න පුළුවන් ஆண்டவர் கொடுக்கற வேளையில නමුත් දෙවෙනාසර දෙන අවස්ථාවේදී 50% வேணாம், 50ක් එපා 65 வேண்டாம், 5ත් එපා 90 வேண்டாம், 90ත් එපා 99.9 வேண்டாம். 99.9ත් එපා எவ்வளவு வேணும்? කොච්චරද අවශ්‍ය
100 100 100 100 100 කිව්වොත් 100 முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். හදවතින් දෙවියන්වහන්සේට නමස්කාර කළ යුතුයි. திமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் ஒரு உதாரணத்தை கூறுகிறார். திமோத்தேயுக்கு තිමෝතියස්ට ලියන අවස්ථාවේ ஒரு அறிவுரை கொடுக்கிறார். යම් අවවාදයක් நீ ලබා உன் දෙනවා. வாலிப 2 திமோத்தேயு 2:22 2 තිමෝති 2:22 இல்ல வாசிக்க வேணாம், டைம் போயிடும். சரி, நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். ඔබ ලියා ගන්න. யூத்துக்கு ஒரு காரணம் கத்த கொடுக்கிறான். තරුණයන්ට කාරණාවක් තියෙනවා. அன்றைய பாலிய இச்சைகளுக்கு நீ இடம் கொடுக்காம ඒ කාලේ තිබුණා වේ තෘෂ්ණාවලට ඉඩ නොදී முழு இருதயத்தோடும் ஆண்டவரை මුළු හදවතින් දෙවියන් වහන්සේව ஆராதிக்கிற ஜனங்களோடு නමස්කාර කරනව සෙනඟ இருப்பதற்கு நீ உன்னை நாடு. සිටීමට ඔබ සූදානම් அப்படிதானே? சுத்த இருத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறோட worship பண்ணுகிறோடு கூட ඒ ශුද්ධව හදවතින් යුක්තව දෙවියන් වහන්සේ நீ නමස්කාර போய் කරන සමග ඔබ ගිහි சேர்ந்து கொள். සම්බන්ධ වෙන්න. ஹalleluya. හalleluya. அப்ப சபை நாங்க எப்படி நாங்க சேரணும்? එසේන සභාව අපි කොයි எப்படி நாங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? කොහොමද නමස්කාර කළ முழு යුත්තේ? தேவனுக்கு கொடுங்க 100%. ඔබ දෙවියන් වහන්සේට 100% ලබා දෙන්න. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவருக்கு 100 கொடுத்தா ඔබ දෙවියන් වහන්සේට 100% ஆண்டவர் உங்களுடைய மார்க்ஸை உங்களுடைய பேப்பரை திருத்துற வேளையில் ස්වාමීන් වහන්සේ ඔබගේ පේපර් එක අරිගස්සන වෙලාවදී உங்களுக்கு 100க்கு 100 கொடுத்து டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ண வைப்பா. ඒ ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසා දුන්නා වූ කාරණාවන් අරියාකාර උන්වහන්සේ කරනවා. නෑ එහෙම කියන්න එපා. හරියට කියන්න. මම කියෝ වගේ. right. நீங்களும் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு 100க்கு 100 கொடுத்தால் ඔබ දෙවියන් වහන්සේට 100%ක් දුන්නොත් உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை கர்த்தர் திருத்துற வேளையில் ඔබගේ එක්සෑම් පේපර් එක ස්වාමීන් වහන්සේ බලන அந்த අවස්ථාවේදී பேப்பர் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் சரியை போட்டு ඒ පේපර් එකේ සියල්ලට මුන්වහන්සේ හරි දාලා 100க்கு 100ට 100 கொடுப்பா. 100ක් දෙනවා. உங்களை டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண வைப்பா. ස්වාමීන් වහන්සේ ඔබ ඩිස්ට්‍රික්ෂන් එකට පාස් කරන්න බලනවා. ஓலல எக்ஸாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ඒ වගේ ඕලෙවල උනත් හරි අපේ ආත්මික ජීවිත උනත් ஹalleluya. හalleluya. நீ ஆண்டவருக்கு 100 கொடுத்தா ඔබ දෙවියන් වහන්සේට 100ක් தேவன் உனக்கு දෙවියන් වහන්සේ ඔබට எவ்வளவு கொடுப்பார்? කීයක් දෙනවද? உறுதியா சொல்லுங்கப்பா. ඔබ ස්ථීරවම කියන්න. 100க்கு 100ට 100. 100ක්. ஐயா இங்க 100 இல்ல உங்களுக்கு 10 கூட கொடுக்கல. 100ක් නෙමෙයි ඔබට 10ක්වත් දෙන්නේ නැහැ. ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ දෙන්නා காரணம் වහන්සේ සිටිනවා. நீ හේතුව ஃபுல்லஸை கொடுக்கிறார். ඔබ සම්පූර්ණ ලෙස දෙනවා. என்னுள்ளம் මගේ தேவன் හදවත பால் දේව ප්‍රේමයෙන් ஐயா அது சின்ன புள்ள பாட்டு நாங்க பாடுறோம். அது ஏ சின்ன பொடி புள்ள லாமாய்க்கு, பைபிள் ஸ்கூல் புள்ள ஏ பொடி பொங்கி வலிது பொங்கி வலிது. ඒ බයිබල් ඉස්කෝලේ එකේ පොඩි ළමයි ගායනා நாங்களே කරන මගේ பெரிய හදවත ஆக்கள். පුපුර- நாங்களே මගේ- பெரிய ஆக்கள். අපි ඔක්කොම ලොකු අය. இந்த சிஸ்டருக்கு முள்ள சொன்னா சொல்ல மாட்டா போல இருக்கு. போன 60 சொன்னதான் சொல்லுவ போல இருக்கா. சரி, சின்ன பிள்ளை பாட்டு நாங்க பாட පොඩි மாட்டோம். ළමයින්ගේ ගීත අපි ගායනා කරන්නේ பொங்கி வலிது பொங்கி வலிதென்று උතුරා යනවා කියලා. அதெல்லாம் நாங்க பாட மாட்டோமே. ඒ ඔක්කොම ගායනා நீ කරන්නේ ஆண்டவருக்கு கண்டு பொங்கி வழிந்த 100 கொடுத்தார். ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා උතුරලා යනවා නම් ඔබ என் 100ක් கர்த்தர் ලබා உனக்கு දෙනවා 100 නම් கொடுக்க මගේ ஆயத்தம். දෙවියන් වහන්සේ ඔබට 100ක් දෙන්න සූදානම්. சிஸ்டர் நான் இப்படி எல்லாம் யோசிக்க வேணாம். கைக்குள்ள வாய் வச்சா මේ ඔය ආකාරව ඇඟිල්ල කටින් කතා ஹalleluya. හalleluya. நிச்சயமா 100க்கு 100 கொடுப்பா. සැබවින් උන්වහන්සේ 100ක් இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்க அவசியம் இல்லை. ඔබ කල්පනා කරන්න අවශ්‍ය නැහැ. 100% ஆண்டவருக்கு கொடு. 100ක් දෙවියන් වහන්සේ முழு இருதயத்தோட ஆண்டவர் ஆனாதி. මුළු හදවතින් දෙවියන් වහන්සේ அடுத்த அந்த வாரத்துக்கு உனக்கு 100 கர்த்தர் கொடுப்பா. සතිය ස්වාමීන් වහන්සේ 100 ඔබට ලබා දෙනවා. கொலோசியர் 3:16 சொல்லுது. කොලොසි 3:16 කියා තිබෙනවා. முழு இருதயத்தோடு முழு பக்தியோடு கர்த்தர் ஆராதிக்க வேண்டும். ආත්මෙන්ද මුළු භක්තියෙන්ද දෙවියන් වහන්සේට නමස්කාර தேவ කරන්න. சபைக்கு வரும் வேளையில දෙවියන් වහන්සේගේ සභාවට පැමිණෙන අවස්ථාවේ உண்மையோடு பக்தியோடு வாங்க. සැබෑවෙන් භක්තිවන්ත කමින් பொய் පැමිණෙන්න. மாய பக்தி வேண்டாம். බොරු මායාවක් තිබෙනව භක්තිවන්ත කමින් பொய்க்கு පැමිණෙන්න. பொய் பயத்தை ஆண்டரை காட்ட வேண்டாம். බොරු මායාවන් පෙන්눔 කරන්න. வீட்டுல ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி ගෙදර එක වගේ. நான் சொன்ன முள்ள சொன்னமே வீட்டில் ஒரு மாதிரி ගෙදර එක වගේ. ரோட்டில் ஒரு மாதிரி පාරදී එක වගේ. காட்டில் ஒரு மாதிரி වනාන්තරේ තව ආකාරයි. தோட்டத்தில் ஒரு மாதிரி වත්තේ තව ආකාරයි. இருக்கிறபடி தான் எங்களுக்கு ஒரே மாதிரி ஆண்டுக்கு இருக்க முடியாது. ඒ ආකාර සිටින නිසා තමයි ඒක ආකාරය අපිට සිටින්න பக்தியோடு ஆண்டரை ஆராதிங்க. භක්තිවන්ත ලෙස දෙවියන් වහන්සේ கடைசி. නමස්කාර කරන්නේ. අවසානයෙන් சுபாவ மாறுதலோடு ஆராதிக்க வேணும். ස්වභාවය சுபாவம் ස්වභාවය சிஸ்டர் சுபா அல்ல. அது சுபா பயந்துட்டா. சுபாவ மாறுதல் தான் அந்த சிஸ்டர் சுபா பயந்துட்டா. அவங்க சொல்றான் இல்ல. சுபாவம் ස්වභාවය எங்களுடைய சுபாவத்திலே மாறுதல் வர வேண்டும். අපේ ஆராதிக்க ස්වභාවය තුළ යම් වෙනස් වීම நாங்கள் வாசிக்கிறோம் கடைசியாக. අපි எழுதிக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இல்லை. ඔබ ලියා ගන්න කියවන්න வெளிப்படுத்த 4:10-11 එළිදර 4:10 24 மூப்பர்களும் 24 දෙනා சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற முன்பாக வணக்கமாய் விழுந்து වැඩිමාල්ලෝ 24 அதான் சொன்னேனே, ஆராதனை என்றால் கர்த்தரை
கர்த்தருக்கு முன்பு விழுதல். මම කිව්වා නමස්කාරය කියන්නේ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ වැද நீங்க වැටීම. மனுஷங்க முன்பு விழ அவசியம் ඔබ இல்லை. මනුෂ්‍යයන් ඉදිරියේ වැටෙන්න நீங்க අවශ්‍ය ஆண்டவர் முன்பு ஒழுங்கா விழுங்க. අපගේ දෙවියන්වහන්සේ நீங்க ඉදිරියේ எந்த மனுஷன் முன்பு கர்த்தர் உங்களை விழ விட மாட்டார். ඔබ මනුෂ්‍යයන් ඉදිරියේ වැටෙන්න දෙවියන්වහන්සේ දෙන්නේ நீங்கள் නැහැ. ஆண்டவர் முன்பு நீங்க ஒழுங்கா விழுங்க. ඔබ දෙවියන්වහන්සේ ඉදිරියේ හරියට நீங்கள் ஆண்டவர் முன்பு தலை விழுங்குங்க. ඔබ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ වැටෙන්න. நீங்க தாழ விழுந்து கொள்ளுங்க. ඔබ බිම වැටෙන්න. நீங்க எந்த மனுஷன் முன்பு நீங்க விழ ඔබ மாட்டீர்கள். කිසිම මනුෂ්‍යයන් ඉදිරියේ වැටෙන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. அதுதான் வேத வார்த்தை. ඒක තමයි දෙව් වචනය. இந்த 24 மூப்பர்களும் என்ன செய்றார்கள்? වැඩිමහල්ලන් 24 දෙනා කුමක්ද කරන්නේ? அவருக்கு முன்பாக வணங்கி விழுந்து උන්වහන්සේ ඉදිරිපිට சதாகாலம் உயிரோடு இருக்கிற தொழுது கொண்டு ඒ සදාකාල ජීවමානව සිටින දෙවියන්වහන්සේ என்ன නමස්කාර செய்றார்கள்? කරමින් தங்கள் கிரீடங்களை கலட்டுகிறார்கள். තමන්ගේ ඔටුනු ඇර දමනවා. அந்த கிரீடம் எதை காண்பிக்கிறது? ඒ ඔටුන්න කුමක්ද පෙන්වුම් அவர்களுக்கு කරන්නේ? இருந்த உயர்வு, ඔවුන්ට තිබෙන උසස් அவங்களுக்கு இருந்த பெருமையா ඔවුන්ට இருக்கலாம். තිබෙන අහංකාරය වෙන්න அதெல்லாம் පුළුවන්. கலட்டியாச்சு. ඒ සියල්ල ගලවලා சுபாவம் மாறுது. ඒ ස්වභාවය වෙනස් அந்த වෙනවා. சுபாவம் வந்து மாறி எப்படி வருது? ඒ ස්වභාවය වෙනස් වෙන්නේ කොයි எங்களுடைய ආකාරයෙන්ද? வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் ජීවිතේ දෙවියන්වහන්සේ නමස්කාර කළ යුතු எங்களுக்கு இருக்கிற சுபாவங்கள் மாற வேண்டும். අප තුළ තිබෙන ස්වභාවයන් වෙනස් වෙන්න எங்களுக்கு යුතුයි. இருக்க பெருமை வெளியே අපිට வரணும். තිබෙන අහංකාරය පිටට எங்களுக்கு යා යුතුයි. படிப்பு அவசியம் இல்லை. අපිට අධ්‍යාපනය අවශ්‍ය எங்களுக்கு නොවේ. தொழில் அவசியம் අපිට இல்லை. රැකියාව අවශ්‍ය எங்களுடைய නොවේ. சாதி அவசியம் இல்லை. சாதி Sorry. ஜாத்திய අපේ ජාතිය අවශ්‍ය කුලය. වෙන්නේ නැහැ. අපේ කුලය අවශ්‍ය වෙන්නේ නැහැ. நமக்கு என்ன அது ஒன்றும் எங்களுக்கு அவசியம் இல்லை. ඒ කිසිම දෙයක් අපිට අවශ්‍ය වන්නේ எல்லா නැහැ. சுபாவமும் ඒ සියලු ස්වභාවයන් தேவனுடைய சமூகத்துக்கு வரக்க දෙවියන්වහන්සේ ගවිම් කත எங்களுடைய படிப்பு பட்டம் අපිට තිබෙන எல்லா උපාධි ඒ கலட்டோனும் සියල්ල අහක් කළ යුතුයි. அப்ப you are empty ஆவார் இந்த ඔබ ඉස් சமூகத்துக்கு. කෙනෙක් ඇටියට ඔබ அதான் පැමිණෙන්න எங்களுடைய යුතුයි. மாமிசத்துக்கு எல்லாவற்றையும் අපේ அப்புறப்படுத்தியாச்சு. මානසික කාරණා සියල්ල අහකට பெருமை பேசுவதற்கு எனக்கென்று ஒன்றும் இல்லை. ඒ අහංකාර ලෙස කතා කරන්න කියන්න කිසි දෙයක් எனக்கு නැහැ. பேச வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. මට කියන්න පුළුවන් එකම එක දෙයයි කතා அதுதான் කරන්න. 11 வசனம். ඒ තමයි 11 වෙනි கர்த்தாவே පදේ. தேவரின் மகிமையும் கனத்திய வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். ස්වාමීනි ඔබ වහන්සේ පමණ ඒ සියලු මහිමේ ගෞරවය ලබන්න සුදුසු. பைபிள் மூணு எல்லாருக்கும் இன்னொரு சந்தோஷம் எதுவும் வந்து බයිබලේ වහපු ගමන් මොඩුම් පොඩි ඉනාවක් සතුටක් சின்ன ஒரு சந்தோஷம். පුංචි සතුටක් நமக்குள் இருக்க வேண்டியது අප තුළ තිබිය යුත්තේ அந்த 24 ඒ பேரும் වැඩිමහලන් 24 அவரை දෙනා கண்டவுடன் උන්වහන්සේව දැක්ක ගමන් அந்த கிரீடத்தை அப்படியே கலட்டிட்டாங்க. ඔවුන් ඔටුන් එලෙසම ගැලෙව්වා. தங்களுக்கு இருந்த உயர்வு எல்லாத்தையும் ඔවුන්ට තිබෙන கலட்டிட்டாங்க. සියලු උසස් භාවයන් අහක් කරා. அதை கழட்டி வச்சுட்டு ඒවා தான் ගලවලා තමයි கத்தர் பாத்திரர். ස්වාමීන් වහන්සේ පමණයි பாத்திரர் எனக்கு பாடும் இல்ல. අපි උන්වහන්සේ පමණයි පාටුන් සුදුසු ඉருக்கு இல்லையா? කියලා ගායනා කරනවා නේද? பாத்திரர். අපි මෙහා කරව ගායනා කරනවා. நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. மியூசிக்கல் ஷோ அல்ல இது. මේෂකල් සංදර්ශනයක් නෙමෙයි මේක. நான் பாட்டு நீங்க நீங்க சேர்ந்து பாடுங்க. ඔබත් ගායනා කරන්න එක அந்த பாட்டு பாடும்போது ඒ ගීතිකාව ගායනා කරන இந்த ප්‍රථම 24 மூப்பர்களும் මේ 24 දෙනාම என்ன වැඩිමහල් செய்றாங்க? කුමක්ද කරන්නේ? அப்படியே கிரீடத்தை கலட்டிட்டார்கள். එලෙසම ඔටුන්න ඇර දමා நான் தலை கவனமா சேர்த்தேன் மொட்டை விலங்கா வச்சு அதுவும் போதும். சரி பார்க்கிறோம் என்ன මොකද්ද බලන්නේ? சிங்களுக்கு நல்லது. நாங்கள் வாசிக்கிறோம் என்ன අපි කියවනු அந்த ලබන பாட்டு කුමක්ද? பாடும்போது ඒ ගීතිකාව தங்கள் ගායනා கிரீடங்களை කරන கலட்டி තමන්ගේ ඔටුන්න அதற்கு பின்புதான் பாடினார்கள். පසු තමයි ගායනා කළේ. பாத்திரர் என்று சொன்னார்கள். උන්වහන්සේ සුදුසුයි කියලා උන්වහන්සේට ගායනා நானும் කළා. எங்களுடைய வாழ்க்கையில வரும் வேளையிலே ඔබයි நான்கும் අපි நேனே மே ஹතර මේ කරුණු හතරම நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை අපි கர்த்தருக்கு දෙවියන්වහන්සේ செய்கிறோம். ප්‍රසන්න කරන්න පුළුවන් නමස්කාරයකට අපි ஹalleluya. හalleluya. இதுக்கு நேரா நான் போக விருப்பம் இல்ல. මීට වඩා යන්න කැමති නැහැ. இத்தோடு முடிச்சு கொள்றேன். මේත් සමග අවසන් இன்னும் இருக்கு சொல்றது worship குறித்து worship එක ගැන ආයි ஒரே ஒரு காரியம் ஃபைனல் சமரி. සාරාංශයක් ඇටියට අවසාන වශයෙන් කියනවා. இப்ப என்ன பாருங்க பிரதர் மணிலா சொல்ற மாதிரி ගායනා කරේ කුමාර් බ්‍රදර් මණිලාල් என்ன பாருங்க அவர்கள் என்ன பாருங்க இப்ப දැන් බ්‍රදර් මණිලාල් කියනවා වගේ කියනවා වගේ நான் මගේ என்ன பாருங்க මන් දිහා බලන්න. ஒன்றே ஒன்று එකම එක දෙයයි நாம் சபைக்கு கடந்து வருவது අපි සභාවට ගමන් කරන්නේ. வேற ஒன்றுக்கும் அல்ல. වෙන කිසිම දෙයකට නොවේ. எங்களுடைய முதலாவது நோக்கம் අපේ පළවෙනි අරමුණ ஆண்டவரை worship දෙවියන් பண்ணுவது. වහන්සේට නමස්කාර කිරීම. முழு சபையும் அதுல அந்த மோலுக்குள்ள வரணும். මුළු සභාවම ඒකට එකතු වෙන්න ඕනේ. அந்த ඒකට පැමිණිය அந்த அந்த යුතුයි. இட்லி தோசை அரைக்கிற அந்த அறைக்குள்ள வரணும். ඒ ඉட்லි තෝස ආඹරන්නා වෙලාදී ඒ ඇතුළට පැමිණෙන ආකාරයෙන් පැමිණිය යුතුයි. என்ன உளுந்து ඒ උළුඳු வேற என்னது வேற என்ன? அரிசிமா சீச்சி அரிசி அரிசிமா இல்ல அரிசியா හාල් அரிசி හාල් சரி ராய் மஞ்சள் කහ உப்பு ලුණු தண்ணி වතුර அவ்வளவுதானே வருது போதுமா
சரி, அதெல்லாம் என்ன எல்லாம் வந்தாலும் என்ன ඒ හැම දේම එකතු වෙලා இந்த තමයි අරපඩිප ඔක්කොම එකට හම්බරෙනවා. எல்லாம் அறப்படக்க ඔක්කොම හම්බරෙනවා. ஒன்றாய் එකට நான் இட்லி அரைக்க போலங்கேயும் මම කොයිවත් ඉට්ලි අමරන්න කියලා அப்படி நிலை வராது நான் விசுவாசம் கத்தருக்குள். அப்ப என்ன செய்கிறோம்? එතන කුමක්ද அந்த කරන්නේ? மா எல்லாம் இப்ப ஒரே மாதிரி இருக்கு. ඒ පිටිය එක ඔක්කොම එකාකාරව පැමිණෙනවා. தேவ சபையும் அப்படிதான் இருக்கணும். දේවනාසික සභාව තෙලෙස තමයි சில තිබෙන්නේ. உளுந்தா இருக்கலாம், සමහර අය උළුඳු වෙන්න පුළුවන්. சில அரிசியா இருக்கலாம், සමහර අය හාල් වෙන්න சில පුළුවන්. தண்ணியா இருக்கலாம், සමහර අය වතුර වෙන්න சில පුළුවන්. மஞ்சளா இருக்கலாம், සමහර අය කහ වෙන්න சில உப்பா පුළුවන්. இருக்கலாம். සමහර අය ලුණු நீங்க වෙන්න எப்படி පුළුවන්. இருக்கலாம்? ඔබ කෙසේ හෝ වේවා. அத்தனை பேர் சபைக்குள் வர ඒ සියලු දෙනාම සභාවට ඇතුළු அந்த වෙනවා. மோல்டுக்குள் வந்து ඒ ඇතුළට පැමිණෙන உம்மை අවස්ථාව. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, අපි ඔබ වහන්සේ உம்மை නමස්කාර அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, ප්‍රේම කරනවා நீர் දෙවියන්. யெகோவா இருக்கிறேன் ඔබ වහන්සේ ජෙහෝවා වහන්සේ என்று அவரை பாடி நாங்கள் துதிக்க එසේ வேண்டும். උන්වහන්සේට ගායනා කරලා නමස්කාර කළ යුතුයි. ஹalleluya. Hallelujah. நாங்கள் எல்லாரும் எழுந்து අපි நிற்போம். සියලු දෙනාම නැගිට සිටිමු. Hallelujah. நன்றி Hallelujah. ஆண்டவரே. ස්තුතියි ස්වාමීනි. ஹalleluya. Hallelujah. ස්තුතියි ස්වාමීනි. ස්තුතියි. நாங்கள் பாடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி. අපි ටික මොහොතක් ගායනා කරමු දැත් ඔස්සේ. முழு இருதயம் நீ கர்த்தருக்கு கொடுத்தார், මුළු හදවතම ඔබ දෙවියන්ට දුන්නොත් உனக்கு கர்த்தர் 100 கொடுப்பார். දෙවියන්ස් ඔබට அதை 100ක් அடித்து நான் ලබනවා. கூறுவேன். ඒක මම ඔබට ස්ථීර ලෙස இந்த කියනවා. சபையில இந்த இடத்துல இருந்து මේ සභාවේ මේ ස්ථානයේ இந்த සිටලා புல்பிட்டில் இருந்து මේ පුල්පිටක හිටගෙන ஒன்றை ஆணித்தனமாய் கூறுவேன், මම ස්ථීර වශයෙන් ஒன்றை පවසනවා. உறுதியாக මම கூறுவேன். ස්ථීර වශයෙන් முழு පවසනවා. இருதயத்தோடு நீ கர்த்தரை ஆராதித்தால் මුළු හදවතින් ඔබ දෙවියන්ට නමස්කාර කළොත් உனக்கு கர்த்தர் கொடுக்கிற பிரதிஉபகாரம் ඔබට දෙවියන්ට දෙන ප්‍රතිඋපකාරය அது ஒரு பொழுதும் குறைவுபட மாட்டாது. ඒක කිසිම කලක அது අඩු වෙන්නේ நிச்சயமாக 100 இருக்கும். සැබවින්ම ඒක 100ක්ව நீ තිබේ. சபையிலே வந்து உன் தலைகளை குனிந்து கர்த்தரை அடோரேஷன் கர்த்தரை முன்பு தாள பணிந்தால் ඔබ දෙවියන්ට ඉදිරියට පැමිණලා උන්වහන්සේ ඉදිරිය ඔබ යටහත් වෙලා උන්වහන්සේට දෙනවා இந்த නම් உலகத்தில் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் මේ ලෝකේ කිසිම நீ මනුෂ්‍යෙක් ඉදිරියේ கூனி குறுக ඔබ மாட்டாய். කුදු වෙලා ඔබ ඉස உன் නමන්නේ தலை නැහැ. ஒரு பொழுதும் கூணவே ඔබගේ கூணாது. හිස කිසි කලක உன் නැවෙන්න தலையை දෙන්නේ கர்த்தர் නැහැ. நிமிரச் ඔබගේ செய்வார். හිස ඔසවනවා நீ උන්වහන්සේ. உயர்த்தவனாய் இருப்பாய். ඔබ උසස්ව සිටිනවා. ஆமென். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி සියලු දෙනාම දෑත් ඔස්සේ பாத்திரரே என்று நாங்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உள்ளங்கள் எல்லாம் திறந்து ටික கொள்ளுங்க. මොහොතක් සියලු දෙනාම ரிபா சாந்தி ராபா பாபா ரப ரிகா தல லப ரப 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 ஓ ரிபை ரிகா ரப ரிகா தி ரப ரப. ஆண்டவரே, உமக்கு நான் 100 கொடுக்க போறேன். ஆண்டவரே, දෙවියන් වහන්සේ මම ඔබට 100ක් දෙන්න යනවා. ஐயா, உமக்கு நான் 100 நான் தருவேன். ස්වාමීනි මම ඔබ වහන්සේට 100ක් ලබා දෙනවා. முழு இருதயத்தை உமக்கு தருவேன் මුළු ஐயா. හදවතම ඔබ වහන්සේට நான் உம்மை දෙනවා. ஆராதிக்கிற வேளையில මම ඔබ වහන්සේ නමස්කාර நோ කරනවා. அதுல 10% 20% அல்ல. ඒක 10ක් 20ක් නොවේ. இந்த இருதயம் මේ හදවත ஃபுல்லாக ஃப்ளோ பண்ண போகிறது. සම්පූර්ණ කොට ඔබ වහන්සේට அது இந்த දෙනවා. தேவ சமூகத்தில் ஊற்றி விட ඒ දෙවියන් වහන්සේ போகிறேன். අභිමුඛත්වයේ වගුරවන්න යනවා. முழு சபையும் මුළු සභාවම அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை பாருங்க. ටික මොහොතක් දෙවියන් වහන්සේ දෙස බලන්න. பரிசுத்த அலங்காரம் இப்பொழுது கடந்து வரட்டும். ඒ සුදු අලංකාරය දැන් මේ இந்த මොහොතේ பாடலோடு දැසෙනවා. கூட நாங்கள் கர்த்தரை மேசிங்க මේ போக ගීත போகிறோம். ගායනා අපි දෙවියන් වහන්සේට තව ප්‍රේම ஓரி කරන්න பாபா යනවා. ஷதீரபா. எல்லா பரிசுத்தமும் தேவனுக்குள் ඒ සියලු සුද්ධ மாமிசத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ඉවත්වන පිණිස යාත්නා කරන கோபம், යේසුස් கசப்பு, වහන්සේගේ வைராக்கியம், කෝපය වෛරය எல்லா விதமான அந்த ஆவிகளும் ඒ සියලු නපුරු ආත්ම இயேசுவின் நாமத்தில் சபை விட்டு ஓடட்டும் ஆண்டவரே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සභාවෙන් ඉවත්වන எல்லா පිණිස மாமிசத்தின் ஆவிகள், සියලු මාංශික ආත්ම எல்லா பொல்லாத ஆவிகள், සියලු නපුරු ආත්ම, எல்லா கசப்பின் සියලු ஆவிகள், තිත්තකමේ ආත්ම, எல்லா பொறாமையின் ஆவிகள் සියලු இயேசுவின் අහංකාරකමේ நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ நீங்கள் නාමයෙන් சபை விட்டு வெளியேறட்டும் මේ සභාවෙන් ஆண்டவரே. ඉවත්වන පිණිස பரிசுத்த அலங்காரம், යේසුස් பரிசுத்த වහන්සේ அலங்காரம், සුද්ධ අලංකාරය எங்களுக்குள் பரிசுத்த අපතුල அலங்காரம் සුද්ධ අලංකාරය எப்பொழுது கடந்து வரட்டும் දැන් ஆண்டவரே. මේ මොහොතේ බැස எங்கள் ඒවා கண்கள் ස්වාමී. பரிசுத்தமாகட்டும், දෙවියන් වහන්සේ මොහොත සුද්ධවත් වේවා. எங்கள் கரங்கள் අපගේ දෑත් සුද්ධ பரிசுத்தமாகட்டும், වේවා. எங்கள் கால்கள் பரிசுத்தமாகட்டும், අපගේ පාදයන් සුද්ධවත් எங்கள் වේවා. கண்கள் අපගේ பரிசுத்தமாகட்டும், දෙලෙස් සුද්ධවත් எங்கள் உதடுகள் වේවා. பரிசுத்தமாகட்டும், අපගේ තොල් පවිත්‍ර எங்கள் වේවා. நாவுகள் අපගේ பரிசுத்தமாகட்டும், දිව පවිත්‍ර වේවා. எங்கள் செவிகள் අපගේ பரிசுத்தமாகட்டும், කන් පවිත්‍ර எங்கள் වේවා. இருதயங்கள் අපගේ பரிசுத்தமாகட்டும் හදවත පවිත්‍ර ஆண்டவரே. වේවා. Oh Jesus, හalleluya. ස්තුතියි ස්වාමී. ස්තුතියි ස්වාමී. ස්තුතියි oh Jesus, hallelujah. நீர் பாத்திர thou'rt worthy, நீர் பாத்திரர் ஆண்டவரே. Jesus,
அப்பா පියාණනි அந்த மேலான நாமம் ස්වාමිනී අපි நீ பாத்திர எல்லா நாமத்திற்கும். Yes Lord, you are worthy. Thou art worthy Lord. நீர் பாத்திரர் ஆண்டவரே. போதேர் தெய்வமில்லையே அப்பா. அவர் மட்டுமே எங்கள் தெய்வம். பிரியமானவர்களே, வேறு தெய்வமில்லையே. அப்படியே கரங்கள் உயர்த்தே එලෙසම දෑත් ඔසවමින් திரு நீரே இயேசுவே நீர் பார்த்தே அப்பா. you are worthy Lord. நீர் பாத்திரு நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. இயேசுவே ரியந்து நபரபர ஷபா உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம். அந்த நாமம் ஜீவனுள்ளது, அந்த நாமம் உயிருள்ளது ஐயா. ஜீவனுள்ள நாமம் இயேசுவே நாமம் இயேசுவே. ஓ ராஜா அந்த ராஜனே இயேசுவே அப்பா. திரு நீரே இயேசுவே அப்பா. அந்த 24 மூப்பர்கள் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் பரலோகத்திலே 24 மூப்பர்கள் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் மட்டுமே பாத்திரர். திரு நீரே இயேசுவே ஓ ஹalleluya ஆமென். நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. அவர் மட்டுமே பாத்திரர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்வீர்களா? எல்லாரும் கரங்களை சொல்வீர்களா? நீர் மட்டும் பாத்திரர், நீர் மட்டும் பாத்திரர், நீர் மட்டும் பாத்திரர். Lord, you are worthy. Lord, you are worthy, Lord. அப்பா நீர் மட்டும் பாத்திரர், நீர் மட்டுமே பாத்திரர். எல்லா கனமும் உமக்கு, எல்லா புகழும் உமக்கு, எல்லா உயர்வும் உமக்கு, எல்லா உயர்வும் உமக்கு ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. எல்லா முழு சபையும் அப்படியே நீர் பாத்திரர். உள்ளங்களை திறந்து சொல்லுங்க.
உள்ளங்களை திறந்து சொல்லுங்க. வாயினால் அறிக்கை செய்யுங்க. வாயினால் அறிக்கை செய்யுங்க. நீர் பாத்திரர் ஆண்டவரே, 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 நீர் மட்டும் பாத்திரர் அப்பா, நீர் மட்டும் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் மட்டும் பாத்திரர், நீர் மட்டும் பாத்திரர் ஆண்டவரே. ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. Oriantura bara 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 bara. Ori karara bara kandira bara 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 kandira bara 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 bara. Oh nandri ஆண்டவரே. Hallelujah. ஆமென். நாங்கள் எல்லாரும் அப்படியே ஜெபத்தில் அமர்ந்து கொள்வோம்.